போன வாட்டி நம்ம வந்து ஃபிஸ்கல் பாலிசி ஸ்டார்ட் பண்ணோம். அதில் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸேஷன்லேருந்து என்னென்னலாம் ரெவன்யூ வரும், நான் டேக்ஸ்லேருந்து எப்படி ரெவன்யூ வரும், இதை பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணோம். பண்ணிவிட்டு அதில் டேக்ஸ் இவேஷன்னா என்ன, டேக்ஸ் அவாய்டன்ஸ்னா என்ன அப்படின்ற விஷயத்தை பற்றி படித்தோம். எது வந்து இல்லீகலு, எது வந்து மாரலி ராங்கு, அந்த மாதிரி விஷயங்களை பற்றி நம்ம வந்து ஆராய்ந்தோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வர நேச்சுரலி அடுத்த டாபிக் வந்து மானிட்டரி பாலிசி. இந்த மானிட்டரி பாலிசி பார்க்கும்போது மணி ஓட சர்க்குலேஷனை பற்றி ரொம்ப பயங்கரமாக படிப்போம். அதுக்கப்புறம் கிரெடிட்டை பற்றி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு படிப்போம். கிரெடிட், இப்போ கிரெடிட்ன்ற விஷயம் எந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ட்னா, நம்மளுக்கு கிரெடிட்டே கிடைக்கல அப்படின்னா தேர்ட் பார்ட்டி பீப்புள் லைக் மணி லெண்டர்ஸ், மார்வாரிஸ், செட்டியார்ஸ், சேட், இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து they will start taking place in the society. இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா இவங்கெல்லாம் வந்து லோன் ஷார்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு சூட்டின தப்பான பேர் அது. ஆனால் அவங்க வந்து அந்த மணி பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதுக்காக அவங்கள சுறாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. லோன் ஷார்க்ஸ், தே சக் யுவர் பிளட் அப்படின்னு. ஏன்னா அதிகமான வட்டி கேட்பாங்க. அதிகமான, இப்போ 3000 ரூபாய்க்கு நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா தினமும் வட்டி 300 ரூபா கட்டுற மாதிரி இருக்கும். அப்பனா ஒரு மாசத்துக்கு 300 ரூபா இல்லை, காலையில 3000 ரூபா கொடுத்தா சாயங்காலம் வியாபாரம் பார்த்துட்டு நீ 300 ரூபா கொடுத்துடணும். 3300 ரூபா கொடுக்கணும். 3000 ரூபா கொடுத்தா ஒத்துக்க மாட்டான். அப்படின்னா அது 10 ரூபா வட்டி கூட இல்லை, மாசத்துக்கு நீ வாங்கியிருந்தா அது 10 ரூபா வட்டி. இது என்ன கணக்கு வட்டின்றது இன்டூ 30 டைம்ஸ் போட்டுக்கோங்களேன், 900 டைம்ஸ் வட்டி. 900 டைம்ஸ் வட்டி, இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ யூ ஜஸ்ட் இமேஜின், சீப்பர் கிரெடிட் கிடைக்காதனால மக்கள் எவ்வளோ தவிக்கிறாங்கன்னு. இந்த இடத்துல தான் பேங்கிங் சிஸ்டம் உள்ள வருது. அந்த பேங்கிங் சிஸ்டம் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு வாட்டி ரொம்ப பேராசைப்பட்டு அதிகமா கிரெடிட் வந்து வெளியாளுங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அது ரீகலெக்ட் ஆகாது. அப்போ அந்த பேங்கிங் சிஸ்டம்க்கு ஒரு ரெகுலேட்டர் தேவை, ஒரு மாடரேட்டர் தேவை. அந்த மாடரேட்டர் தான் ஒரு கண்ட்ரியோட சென்ட்ரல் பேங்கா அமையுது. நம்ம இந்தியாவோட சென்ட்ரல் பேங்க் வந்து ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ மானிட்டரி பாலிசி இஸ் ஆல் அபவுட் த மணி சப்ளை ரெகுலேஷன் இன் த கண்ட்ரி. அதிகமா மணி சப்ளை ஆயிடுச்சுனாலும் விலைவாசி எல்லாமே ஏறிடும். ஒரு 10 பேர் இருக்கீங்க, 10 பேருக்கிட்டையும் 1 லட்ச ரூபா இருக்கு. அப்போ 10 பேரும் செலவு பண்ணுவீங்க, இருக்கிற விலைவாசி எல்லாம் ஏறிடும். எல்லாருக்கிட்டையும் காசு இருக்குல்லன்னு சொல்லி அவன் ஒரு தோசை 1000 ரூபான்னு ஆக்கிடுவான். ஒரு கலர் டிவி வந்து ஒரு பெரிய ஒரு எல்இடி டிவி நீங்க வந்து வாங்கணும்னா அது வந்து 1 லட்ச ரூபா ஆக்கிடுவான். ஸோ வாங்குறதுக்கு ஆளு தான் இருக்குல்ல, அப்புறம் என்ன, பணப்புழக்கம் தான் இருக்குல்ல. எப்போ விலைவாசி நார்மலா குறையும்னா எல்லாருக்கிட்டையும் கரெக்டான மணி சப்ளை இருக்கும்போது. ஓவரா பணம் வெளியே சுத்திட்டு இருந்ததுன்னா கேஷ் மாதிரி விலைவாசியை தேவையில்லாம ஏற்றி விட்டுரும். இதை வந்து இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க எக்கனாமிக்ஸ். இது என்ன சொல்லுவாங்க, இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. இதோட லிங்க் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம இப்போ வந்து பார்க்க போறோம். சில விஷயத்த நம்ம வந்து ஃபண்டமெண்டலாவும் படிக்க போறோம், ரொம்ப பேசிக்ஸுக்கும் போக போறோம். இதே மாதிரி ஒரு கேஸ் ஸ்டடிஸ், நான் எப்படி இதுக்கு முன்னாடி கமலாவை பத்தி, கமலை பத்தி எல்லாமே கேஸ் ஸ்டடிஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் டெவலப்மெண்ட் அப்போ. அதே மாதிரி எக்கனாமிக் growth அண்ட் டெவலப்மெண்ட் அப்போ அதே மாதிரி தான் நான் உங்களுக்கு வந்து மணி அண்ட் கிரெடிட்லயும் உங்களுக்கு நிறைய கேஸ் ஸ்டடிஸ், ஸோ அனிமேட்டட் இமேஜஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ரெடி பண்ணி காட்ட போறேன். ஸோ மானிட்டரி பாலிசி இஸ் அபவுட் த சப்ளை ஆஃப் மணி ரெகுலேஷன். யூஸ்வலா யார் பண்ணுவாங்க, சென்ட்ரல் பேங்க். ஸோ மானிட்டரி பாலிசியோட 2 மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் ஸ்ட்ரைட்டா வரும். இது எங்க உங்களோட எக்ஸாமினேஷன் ப்ரிலிம்ஸ்ல வரும். மானிட்டரி பாலிசியோட மெயின் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன, மெயின் எய்ம் என்ன சார்? அவங்களோட மெயின் எய்ம் எக்கனாமிக் growth நோ, அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல்.
இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல்லாம் இன்னொரு விதமா நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, விலைவாசி ஒண்ணு கரெக்டா நீங்க ரெகுலேட் பண்ணல அப்படின்னா, தேவையில்லாத அதிகமா பிரைசஸ் இருந்தது அப்படின்னா வெளிய மக்கள் பொருள் வாங்குறது நிறுத்திடுவாங்க. அம்மா எல்லாருக்குமே வந்து ஐஸ்கிரீம் பிடிக்கும். ஒரு 50 ரூபா வச்சா வாங்குவீங்க, 100 ரூபா வச்சா வாங்குவீங்க, 200 ரூபா வைக்கிறீங்க. 20,000 ரூபா ஒரு ஐஸ்கிரீம்னா ஐஸ்கிரீம் வாங்குறதே விட்டுருவீங்க. புரியுதா நான் என்ன சொல்றேன்னு? சோ இப்ப தங்கமும் அதே ரேஞ்சுக்கு தான் வந்து நிக்குது. ஆனால் நம்ம ஆளுங்க ஒன்றும் ரங்கநாதர்ல கம்மியான மாதிரி ஒன்றும் தெரியல. இன்னும் அதிகமா வாங்குற மாதிரி தெரியுது. யூஸ்வலா என்னன்னா தங்கம் ஒரு சவரன் வந்து 10,000 ரூபாய், 20,000 ரூபாய், 50,000 ரூபாய் அப்படின்னாங்க. இன்னைக்கு கொண்டு போய் 1,00,000 ரூபாய், 1,4 லட்ச ரூபான்றாங்க. 1,4 லட்ச ரூபான்னா தங்கம் வாங்குறவங்க கம்மி ஆயிட்டே வருவாங்க. இதே 12 லட்ச ரூபாய் ஒரு சவரன்லாம் வச்சுக்கோங்களேன், நெஞ்சு வலிக்குதா என்ன? 12 லட்ச ரூபாய் ஒரு சவரன்னா பல பேரு எப்ப நாங்க 10 சவரன் போடுவோம்னு வாய் இழிக்க சொல்லுவாங்க பாத்தீங்களா? இங்க பொண்ணுக்கு 20 சவரன் போட்டு நான் கல்யாணம் பண்ணி தரேன், 50 சவரன் போட்டு, இவங்க எல்லாம் வந்து உள்ள புந்துருவாங்க. எப்பா சவரனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. சீர் வைப்பீங்க. சீர்ல பாத்தீங்கன்னா வெள்ளி குடம், வெள்ளி தட்டு எல்லாம் வைப்பீங்க. வெள்ளின்ற வார்த்தையே வாயிலிருந்து வர மாட்டேங்குது. எல்லாம் எவர் சில்வரோட நின்றுச்சு. புரியுதுங்களா? அந்த சீர் வைக்கிறது, வெள்ளி குத்து விளக்கு கொடுக்கறது, இதெல்லாம் அப்புறம் பார்க்கலான்னு. ஏன்னா தங்க ரேஞ்சுக்கு போய் நின்றுச்சு அது 3 லட்ச ரூபால. புரியுதுங்களா உங்களுக்கு? சோ த இன்ஃபிளேஷன், தட் டு ஹைப்பர் இன்ஃபிளேஷன், எக்ஸ்ட்ராடினரி இன்ஃபிளேஷன்லாம் என்ன ஆகும்னா உங்களோட சாய்ஸஸை மாத்திரும். உங்களோட சாய்ஸஸ் காம்ப்ரமைசிங்கா மாறிடும். இதோட இது இருந்தா போதும், நம்மளுக்கு இது நடந்தா போதும் அப்படின்னு காம்ப்ரமைஸ் ஆக ஆரம்பிப்பீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா டிமாண்ட் குறைய ஆரம்பிச்சு. டிமாண்ட் குறைஞ்சிச்சுன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் தி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கம்மியாயிரும். ஏன்னா டிமாண்ட் இல்லை, ப்ரொடக்ஷன் கம்மியாயிரும். ப்ரொடக்ஷன் கம்மியாயிருச்சுன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்துடும். அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்துருச்சு, ப்ரொடக்ஷனும் கம்மியாயிருச்சுன்னா அந்த இடத்துல நீங்க எக்கனாமிக் growth எதிர்பார்க்க முடியாது. So both are actually connected with each other. சார் அப்பனா இன்ஃப்ளேஷன் கெட்டதுன்னு சொல்றீங்களா சார்? இல்ல, நான் இன்ஃப்ளேஷனுக்கு வரும்போது நீட்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஹெல்த்தி இன்ஃப்ளேஷன் இஸ் குட். ஹெல்த்தி சார் அப்பனா ஹெல்த்தி இன்ஃப்ளேஷன்னா என்ன சார்? ஒரு 100 ரூபா விற்கிற பொருள் 103 ரூபா வித்தா ப்ரொடக்ஷனை என்கரேஜ் பண்ணும், ப்ராஃபிட் அதிகமா வருதுன்னு சொல்லி நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க, நிறைய எம்ப்ளாய்மெண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா 100 ரூபா வர இடத்துல 103 ரூபா வருது. 3% is always a healthy inflation. 0% inflation will discourage the entrepreneurs. அவரை வந்து எப்பவுமே entrepreneurs ப்ராஃபிட் மேக்கிங் பிசினஸ்ல எப்பவுமே ஒரு கூடு, ஒரு ஃபேனு 2000 ரூபாய்க்கு விற்கிற ஃபேனு 2050 ரூபாய்க்கு விற்குது அப்படின்னா சும்மா வர காசு தானே? இட் இஸ் எ ஹெல்த்தி இன்ஃப்ளேஷன். ஒண்ணுமே பண்ணாம 50 ரூபாய் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட். அதுக்குன்னு சொல்லி அவன் 2200 ரூபான்னு கொடுத்தானா அவன் கம்பெனி வாங்காம இன்னொரு கம்பெனி வாங்கிடுவாங்க. பொதுவா எல்லா விலைவாசியும் இப்ப தக்காளி 10 ரூபா விற்கிற தக்காளி 11 ரூபா வித்துச்சுன்னா கண்டிப்பா பக்கத்து கடைக்கு போயிருவான். 10% ஒத்துக்க மாட்டான். 10 ரூபா தக்காளி 10.4க்கு போனீங்கன்னா கொஞ்சம் யோசிப்பான். 2.5% அப்போ யோசிப்பான். அதே 10 ரூபா 10 காசுக்கு விற்கிறீங்க அப்படின்னா சார் ஓகே, 10 ரூபா 20 காசுக்கு விற்கிறீங்கன்னா ஓகே. அதே 11 ரூபான்னா 10% அவனுக்கு வந்து பர்டன். அது டன்னு கணக்கில் தக்காளி வாங்கும்போது கணக்கு மாறிடும். So healthy inflation is always good. It promotes the economic growth. GDP இன்க்ரீஸ் பண்ணும். ஜிடிபியை இன்க்ரீஸ் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இன்ஃப்ளேஷன் வந்து ஹெல்த்தியா வச்சுக்கிட்டோம்னா டெட்லி காம்பினேஷன். இன்ஃப்ளேஷன் ஓவரா போயிடுச்சு, பிரைஸ் ஸ்டெபிலிட்டி இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு நாள் என்ன பண்ணும், எக்கனாமிக் growth-ஐ மானிட்டரி பாலிசியோட மெயின் அப்ஜெக்டிவ்ஸ் இதுவும் காப்பி பண்ணுங்க. ஸோ நான் எக்கனாமிக்ஸ்ல மொத்தம் 2 டிவிஷனு, பிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி, மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல.
Fiscal policy is always deals with the taxation and non-taxation revenue to the government. And public debt-யும் பத்தி கூட பேசுவோம் அது. Public debt எவ்வளவு வந்து பப்ளிக்கு நம்ம வந்து டெப்டா இருக்கும், யாரு? கவர்மெண்ட். எல்லாமே கவர்மெண்ட் ரிலேட்டட் பாலிசி தான் அதுல பாப்பீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா மானிட்டரி பாலிசியில நீங்க வந்து பிரைஸ் ரெகுலேஷன், இன்ஃப்ளேஷன் ரெகுலேஷன், கண்ட்ரோலிங் த மணி சப்ளை, இந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் அங்க போகும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ், புரியுதுங்களா? அவங்களாம் தான் வந்து ரொம்ப தீவிரமா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. எங்க பிஸ்கல் பாலிசியை பொறுத்த வரைக்கும். இங்க பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் தி கண்ட்ரி, ஆர்பிஐ வந்து தீவிரமா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. எக்கனாமிக் growth சொன்னீங்க சார், பிரைஸ் ஸ்டெபிலிட்டி சொன்னீங்க சார், அது ஆப்ஷன்ஸ்ல இல்லைன்னா நான் எப்படி சார் வந்து வேற ஏதாவது ஆப்ஷன் கொடுத்தா என்ன சார் பண்றது அப்படின்னா இவ்வளவுதான் இருக்கும். ரேஷனல் பிரைஸ் சிஸ்டம்னா பிரைஸ் சிஸ்டம், கரெக்டான பிரைஸ் சிஸ்டமா ஃபிக்ஸ் பண்றது. இப்போ வந்து அநியாயத்துக்கெல்லாம் விலைக்கெல்லாம் சில எசென்ஷியல் காமடிட்டிஸ்லாம் விற்கக்கூடாது. எசென்ஷியல் காமடிட்டிஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ பருப்பு, எண்ணெய், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க அதிகமான விலைக்கு வித்தீங்கன்னா யூ கேன் பி அரஸ்டட், யூ கேன் பி அரஸ்டட். ஸோ ரேஷனல் பிரைசிங் சிஸ்டம்காக எப்பவுமே வந்து ஆர்பிஐ உழைச்சிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அட்டைன்மெண்ட் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். நான் சொன்னேன் எக்கனாமிக் growth இருந்தாதான் என்ன இருக்கும். அம்மா ஃப்ரெண்டுக்கு வந்துருக்கலாம். எக்கனாமிக் growthக்கு தான் என்ன இருக்கும், அப்படியே உட்காந்துருக்கு. என்ன எக்கனாமிக் growth இருந்தா என்ன இருக்குன்னு சொன்னேன். லிங்க், சாதாரணமான ஒரு லிங்க் போடுவோம். என்ன இருக்கும் சார்? இப்ப வந்து எக்கனாமிக் growth அப்படின்னா நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். கரெக்டா? அதுதான் எக்கனாமிக் growth. கரெக்டா? அதுதான் ஜிடிபி இன்க்ரீஸ் ஆச்சு சார். இப்போ வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன்க்ரீஸ் ஆச்சு சார், அதனால இப்ப என்ன சார் அப்படின்னு கேட்டா சப்ளை அதிகமாகும். என்ன ஆகும்? சப்ளை அதிகமாகும். சப்ளை அதிகமானா மார்க்கெட்ல அந்த ப்ராடக்ட் அவைலபிளா இருக்கும். கரெக்டா? இருக்கும். இது கரெக்டான மெஷர்ல இருக்கணும். ஓவரா ப்ரொடக்ஷன் பண்ணி ஓவரா சப்ளை பண்ணா மார்க்கெட்ல அதோட பிரைஸ் என்ன ஆகும்? விழுந்துரும். கரெக்டா நீ ரெகுலேட் பண்ணா, சப்ளை கரெக்டா இருந்தா எதுக்கு ஏத்த மாதிரி? டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி சப்ளை இருக்கும். எது? டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி சப்ளை இருக்கும். ஸோ டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி சப்ளை இருந்தா எப்பவுமே வந்து மார்க்கெட்ல அதோட பிரைசிங் பர்ஃபெக்டா இருக்கும். இப்போ இப்போ மார்க்கெட்ல ப்ராடக்ட் கரெக்டா டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி சப்ளை போயிட்டே இருந்ததுன்னா நல்ல விஷயம். அதே அதே இங்க கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடக்ஷன் இல்ல, ப்ரொடக்ஷன் இல்ல அப்படின்னா நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்கன்னா டிமாண்ட் இல்லைன்னு அர்த்தம். டிமாண்ட் இல்லைன்னா சப்ளை இருக்காது. அப்போ மார்க்கெட்ல அதோட பொருளோட வேல்யூ ஏற ஆரம்பிக்கும். இது வந்து கெடுதல் ஒரு விதமா எக்கனாமிக். எப்படின்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஹோர்டிங்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இப்போ நெல்லு அரிசி எல்லாத்தையுமே என்னன்னா பதுங்கி வச்சிருவாங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் விலை ஏத்தி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த இதை வந்து விற்கலாம் அப்படின்னு. பட் இட் இஸ் கிரைம், இட் இஸ் இல்லீகல். ஸோ ஒரு நெல்லை நீங்க பதுக்கி வச்சுட்டீங்கன்னா ஆக்சுவலி ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஜாஸ்தி தான் ஆயிருக்கு. ஆனா நீங்க பதுங்கி வச்சதுனால டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ளை பண்ண முடியல. அப்போ ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட்ல அதோட பிரைஸ் என்ன ஆகும்? ஆர்டிபிஷியலா இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி இன்ஃபிளேஷனை யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அது வந்து கவர்மெண்ட்டும் சரி, லா அண்ட் ஆர்டரும் சரி, போலீஸும் சரி, விஜிலன்ஸும் சரி, சிவில் சப்ளை கார்பரேஷனும் சரி, எல்லாருமே வந்து சேர்ந்து வேலை செஞ்சாதான். இப்ப ரேஷன் அரிசி எல்லாம் உட்காந்து கேரளா கடத்திட்டு இருப்பாங்க, அதை உட்காந்து அந்த பார்டர்ல கன்னியாகுமரி மார்த்தாண்டத்துல உட்காந்து பிடிச்சிட்டு இருப்பாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா கேரளால அது டபுள் ரேட்டுக்கு வித்துடலாம். இப்போ அது என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, ஒண்ணு ரேஷன் அரிசி எடுத்து பதுக்கி வைக்கிறது, இல்லைன்னா அனுப்பாம இருக்கிறது. அப்ப பொதுமக்களுக்கு போக வேண்டிய ரேஷன் அரிசி போல. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? அவன்கிட்ட காசு இருக்கா? இல்ல. இருக்கிற காசு, இருக்கிற சேவிங்ஸ போயிட்டு அரிசி எங்க வாங்குறான்? மார்க்கெட்ல வாங்குறான். வாங்கும் போது பொதுமக்களும் அங்கதான் வாங்குறாங்க, இவனும் அங்கதான் வாங்குறான். அப்ப அரிசியோட விலை என்ன ஆகும்? யூஸ்வலா ஏறும். அது ரேஷன் அரிசி வாங்குறவங்க ரேஷன் அரிசி வாங்கிட்டு பொதுவா வாங்குறவங்க வாங்கிட்டு இருந்தா பொதுவான அரிசி டிமாண்ட் வந்து கம்மியா தான் இருக்கும்.
அவங்க இங்க இந்த பக்கம் வந்திருக்க மாட்டாங்க. மண்ணெண்ணெல்லாம் கரெக்டா கிரோசின் எல்லாம் கரெக்டா சப்ளை ஆயிடுச்சுன்னா அவன் எல்பிஜி வாங்க மாட்டான். இல்லைன்னா எல்பிஜி வாங்கி எல்பிஜி மேல டிமாண்ட் வரும். புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சோ யார் யாரு என்னென்ன பொருள் என்னென்ன வாங்கிட்டு இருக்காங்களோ அதாவது பண்ணிட்டு இருந்தா there will be a regulation in goods and services. சோ இந்த மாதிரி இருக்கு. இப்போ இன்னொரு விதமா சொல்லணும்னா ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் வரணும் அப்படின்றது ஒரு கனவு. எப்பவுமே அப்ஜெக்டிவ் தான் அது. இது ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் 150 crore பீப்புளை வச்சுக்கிட்டு நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆனாலும் நம்மளோட அப்ஜெக்டிவ் அது. ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் எப்ப வரும்னு பாத்தீங்கன்னா கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகணும், எக்கனாமிக் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகணும், டிமாண்ட் இருக்கணும், பொருளுக்கு சப்ளையும் நடக்கணும், மார்க்கெட்லயும் நிறைய பேர் வாங்கணும். இது எல்லாமே பர்ஃபெக்டா இருந்தா மட்டும்தான் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். அப்பதான் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் வரும். எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி அப்படின்னா உங்களோட டாலர் டு ரூபி, டாலர் டு ரூபி, ரூபி டு பாட், ரூபி டு சிங்கப்பூர் டாலர், ரூபி டு துபாய் திர்ஹாம், எல்லாமே ரூபி டு பவுண்டு, ரூபி டு யூரோ. இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டி எப்ப வரும் அப்படின்னு கேட்டா எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமா இருந்து இம்போர்ட்ஸ் கம்மியா இருந்தா, ட்ரேடு டெபிசிட் இல்லாம இருந்தா, ட்ரேடு புரியுதுங்களா, ட்ரேடு பற்றாக்குறை கம்மியா இருந்தா, ட்ரேடு பண்றதுல பற்றாக்குறை இருந்தா கண்டிப்பா அந்த டெபிசிட் இருந்தா என்ன ஆகும், என்ன ஆகும், எக்ஸ்சேஞ்ச் ரேட்ல ஸ்டெபிலிட்டி இருக்காது. ஏன்னா அவன் ஜெயிக்கிறான், அவன் அதிகமா பொருள் தரான், நான் வந்து கம்மியா பொருள் அவனுக்கு தரேன். ஆப்வியஸ்லி டாலர் டு யூரோ போடும்போது, டாலர் டு ரூபி போடும்போது டாலர் தானே ஜெயிக்கும். இப்ப எண் இருக்கு, சைனீஸ் எண்ணு புரியுதுங்க, யுவான், யுவான் வாங்குது. சைனீஸ்ல வந்து ஜப்பனீஸ் எண்ணு, சைனீஸ்ல யுவான். அந்த யுவான் கரன்சிக்கு நம்ம ட்ரேட் டெபிசிட்ல இருக்கும். இப்போ நம்ம பார்மசூட்டிக்கல் ப்ராடக்ட்ஸ் தான் அங்க அனுப்பிட்டு இருக்கோம். அங்கல இருந்து அதிகமா சைனீஸ் கூட்ஸ் எல்லாமே வருது. இப்போ ட்ரேட் டெபிசிட் இருக்குமா, ட்ரேட் சர்ப்ளஸ் இருக்குமா? ட்ரேட் டெபிசிட் தான் இருக்கும், பற்றாக்குறை தான் இருக்கும். அப்ப பற்றாக்குறையில உங்களோட யுவானோட கம்பேர் பண்ணும்போது நம்மளோட இந்தியன் கரன்சி வந்து ஸ்ட்ராங்கா இருக்குமா, வீக்கா இருக்குமா? வீக்கா இருக்கும். வீக்கா இருக்கும் போது அப்படியே ரூபி விழுந்துரும், ரூபியோட வேல்யூ விழுந்துரும். இப்ப டாலர் கொண்டு போய் 95 பைசா 95 ரூபாயில கொண்டு போய் வச்சிருக்காங்க. நான் யூஎஸ்ல இருக்கும்போது 38 ரூபா. இப்ப எதுவுமே வேலை செய்யாம 250 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2.5 டைம்ஸ். 38 into 76, 76 38 divided by 2 19. So பர்ஃபெக்ட்டா 2.5 டைம்ஸ். நான் இருக்கிறதுக்கு இப்போ அப்போ நான் வந்து சேலரி வந்து $1000 வாங்கியிருந்தேன்னா இப்ப $2500 வாங்குறதுக்கு ஈக்குவல். ஒண்ணுமே செய்யாம. ஆனா யூஎஸ்ல போய் பாத்தீங்கன்னா அந்த $1000 வேல்யூ தான் $1000 இருக்கும். ஆனா அந்த காசு இந்தியாவுக்கு வரும்போது அப்படியே 2.5 மடங்கு ஆகுது. புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ $1000 அப்ப வந்து ஒரு 10 சேர் வாங்க முடியும்னா இப்ப கூட யூஎஸ் போனீங்கன்னா 10 சேர் தான் வாங்க முடியும். பெருசா ஒண்ணும் மேபி என்ன ஒரு சேர் எக்ஸ்ட்ராவா கிடைக்காது, 9 சேர் கிடைக்கும். அவ்வளவுதான். அங்க பெருசா ஒண்ணும் வித்தியாசம் இருக்காது. ஆனா எங்க நம்ம பெரிய வித்தியாசம் இருக்கும், அந்த காசை வந்து டைரக்டா இந்தியா அனுப்பிச்சீங்கன்னா என்ன ஆகும், நீங்க அது 2.5 லட்சமா தெரியும். அது என்னவா தெரியும், 1 லட்சமா, $1000 வந்து 1 லட்சம்னா இப்ப என்னவா தெரியும், 2.5 லட்சமா தெரியும். புரியுதுங்களா? சோ 2.5 மடங்கு 2.5 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஸ்டெபிலிட்டிக்கு உங்களுக்கு ட்ரேடு சர்ப்ளஸ் இருக்கணும். அதை பத்தி நம்ம தனி டாபிக் எண்ட் ஆஃப் தி சிலபஸ்ல தான் நான் எடுப்பேன். எண்ட் ஆஃப் தி சிலபஸ்ல இது உங்களுக்கு தெரியணும்னா ரெவன்யூ அக்கௌண்ட்னா என்ன, கேபிட்டல் அக்கௌண்ட்னா என்ன, கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிசிட்னா என்ன, ரெவன்யூ அக்கௌண்ட் டெபிசிட் என்ன, ரெவன்யூ டெபிசிட்னா என்ன, பிரைமரி டெபிசிட்னா என்ன, பிஸ்கல் டெபிசிட்னா என்ன, பட்ஜெட் டெபிசிட்னா என்ன, இந்த டெபிசிட்ஸ்ல ட்ரேட் டெபிசிட் எங்க வரும், ட்ரேட் டெபிசிட் வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்ல எங்க இன்க்ளூட் பண்றது, அது பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ்னா என்ன, இந்த டாபிக் எல்லாம் எங்க வரும், உங்களுக்கு கடைசியில வரும். ஆனா மெயின் கொஸ்டின் ஏரியா என்ன ஏரியா, மெயினான கொஸ்டின் ஏரியா அது. பிரிலிம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடித்த ஏரியா. புரியுதுங்களா உங்களுக்கு? குரூப் 1, குரூப் 2, குரூப் 4ல எக்காரணத்து கொண்டு எல்லாமே வந்தோம். யூபிஎஸ்சிக்கும் இது ஃபேவரட் டாபிக். சரி, ராபிட் எக்கனாமிக் growth அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. சோஷியல் ஜஸ்டிஸ்
சார் சமூக நீதி வழங்குவது அப்படின்னு சோஷியல் ஜஸ்டிஸ், டு ப்ரொவைட் சோஷியல் ஜஸ்டிஸ். பிரியாம்பிள்ல பார்த்திருப்பீங்க, டு ரெண்டர் ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. ஜஸ்டிஸ்ல எக்கனாமிக் ஜஸ்டிஸ்னு ஒன்று பார்த்திருப்பீங்க, பொலிட்டிக்கல், சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸ்னு. அந்த எக்கனாமிக் ஜஸ்டிஸ் தான் சோஷியல் ஜஸ்டிஸ். அந்த எக்கனாமிக் ஜஸ்டிஸை எக்கனாமிக்ஸ் வழியா கொடுக்கறது. சோஷியல் ஜஸ்டிஸை எக்கனாமிக்ஸ் வழியா, பியூர் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் வழியா கொடுக்கறது. சார் அப்படின்னா என்ன சார்? இப்பதான் நான் சொன்னேன், நம்ம ரேஷன் அரிசி ரேஷன்காரங்களுக்கு போய் சேரணும், ஃப்ரீயா 20 கிலோ அரிசி கொடுக்கணும். அந்த வாரம் வந்து லோடு வரலன்னுவா, நீங்க என்ன பண்ணுவீங்க? பார்த்தா அது கேரளால வித்துட்டு இருப்பாங்க. சோஷியல் ஜஸ்டிஸ் கொடுத்துருக்கோமா? அதே மாதிரி அவங்கள போய் சாதாரண கடையில போய் 20 ரூபாய்க்கு அரிசி வாங்க விட்டோம். 10 ரூபா அரிசியோ 20 ரூபா அரிசியோ அவங்கள வந்து சாதாரண கடையில போய், ஏன்னா ரேஷன் அரிசி வரல, பட்டினி கிடக்க முடியாது, அவங்க இருக்கிற சேவிங்ஸை கொண்டு போய் எங்க கொடுக்குறாங்க? இப்போ கடையில போய் அரிசி வாங்குறாங்க. கரெக்டா? இருக்கிற சேவிங்ஸ் அதுக்கு செலவு பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க எக்கனாமிக் ஜஸ்டிஸ் கொடுத்துருக்கீங்களாங்க? சோஷியல் ஜஸ்டிஸ் கொடுத்துருக்கீங்களா? இருக்கிற காசை செலவு பண்ணிட்டாங்க. பொதுவா எல்லா விலைவாசியும் ஏறிச்சுமா. வெண்டைக்காய் வாங்க முடியாது, சுண்டைக்காய் வாங்க முடியாது, எதுவுமே வாங்க முடியாது. அப்போ அவன் காய்கறியே சாப்பிட மாட்டான். அந்த பிள்ளைங்களுக்கும் காய்கறி தரமாட்டாங்க. உடம்பு சரியில்லாம போவாங்களா இல்லையா? அப்ப விலைவாசி அந்த காய்கறியை மெயின்டைன் பண்ண வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு? ஆர்பிஐ கிட்ட இருக்கு. எப்படி கண்டினியூ பண்ணும்? அவன் இன்ஃபிளேஷன் இல்லாத பொருள், புரியுதுங்களா? பொதுமக்கள் மேல கன்சியூமர்ஸ், யார் கன்சியூமர்ஸ்? நீங்க, நானு. நம்ம மேல அந்த பர்டன் விழக்கூடாது. அந்த பர்டனை, விலைவாசியோட பர்டன் விழக்கூடாது. ஒரு கண்ட்ரி 3% மேல இன்ஃபிளேஷன் ஏறிச்சுன்னு அப்படின்னா அந்த கண்ட்ரி இஸ் இன் ப்ராப்ளம்னு அர்த்தம். அந்த கண்ட்ரியில 20% 30% இருக்குன்னா கண்டிப்பா போர் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். கேலப்பிங் இன்ஃபிளேஷன் சொல்லுவாங்க, ஹைப்பர் இன்ஃபிளேஷன் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லாம் வந்துருச்சுன்னா போர்ல இருக்குன்னு அர்த்தம். நான் எல்லாமே எடுப்பேன், நான் உங்களுக்கு எதுவுமே யோசிக்க தேவையில்லை. ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ்னா அதுதான். காப்பியுமா? இது எல்லாமே கொஸ்டின், நல்லா வச்சுக்கோங்க. இது அப்படியே கொஸ்டினா மாறும். மானிட்டரி பாலிசியோட அப்ஜெக்டிவ் என்ன? சோ ஆர்பிஐயோட அப்ஜெக்டிவ் கூட இதுதானே. மானிட்டரி பாலிசியோட அப்ஜெக்டிவ் என்ன? ஆர்பிஐ, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் தி கண்ட்ரியோட அப்ஜெக்டிவ் கூட என்ன? இதுதான். ஏன்னா ஆர்பிஐயோட வேலை தான் இந்த வேலை. சார் அப்பனா கவர்மெண்ட் என்ன சார் பண்ணும்? ஆர்பிஐ கூட கவர்மெண்ட் ஏஜென்சி தான். கவர்மெண்ட் வந்து டாக்ஸேஷன் வழியாக, நான் டாக்ஸேஷன் ரெவன்யூ வழியாக, பப்ளிக் டெக்ட் மேனேஜ்மெண்ட் வழியாக அவங்க வந்து பிரைஸை கண்ட்ரோல் பண்றதுக்காக பார்ப்பாங்க. இவங்க வந்து சாதாரணமாக லிக்விட் மேனேஜ்மெண்ட், மணி ஃப்ளோவை பார்ப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து 2 பிரதர்ஸ் மாதிரி வேலை செஞ்சாதான் அந்த கண்ட்ரி விளங்கும். இவங்க பாட்டுக்கு ஆர்பிஐ ஒரு பக்கமா, கவர்மெண்ட் ஒரு பக்கமா ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுன்னா, கவர்மெண்ட்னு நான் சொல்றது மினிஸ்ட்ரிஸ், இப்ப ஃபார்ம் பண்ண கவர்மெண்ட், என்டிஏ கவர்மெண்ட், புரியுதுங்களா? அவங்க தனியா வேலை செய்யக்கூடாது. ஆர்பிஐ 2 பேரும் ஹார்மனில வேலை செய்யணும். புரியுதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இப்போ யூபிஎஸ்சி லெவல்லையும் டிஎன்பிஎஸ்சி லெவல்லையும் இந்த லிங்கேஜ் டயக்ராம் நல்லா படிச்சு, இந்த மாதிரிலாம் நீங்க படிச்சாதான், ஒண்ணுக்கு ஒண்ணுக்கு இன்டர் கனெக்டிவிட்டி தெரிஞ்சுக்கிட்டாதான், இது நடந்துச்சுன்னா இந்த நேரத்துல இது நடக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னா எக்கனாமிக் growth இன்க்ரீஸ் ஆகணும்னா சப்ளை அதிகமா இருக்கணுமா, டிமாண்ட் அதிகமா இருக்கணுமா, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அதிகமா இருக்கணுமா, எந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் உங்களுக்கு வந்து எக்கனாமிக் growth வந்து பிரைஸ் ஸ்டெபிலிட்டி இல்லாம இருக்கும். இந்த மாதிரி கேள்விகள் தான் அதிகமா வருது. நம்ம நிறைய கொஸ்டின் போடுவோம். we will learn. இன்ஃபிளேஷன் அப்படின்னு கேட்டா சார் பர்சிஸ்டன்டா ரைஸ் ஆகுது. பர்சிஸ்டன்ட்னா கண்டினியூஸா அடம் பிடிச்சி ஒரே மாதிரி ரைஸ் ஆகிட்டே இருக்கிறது, நிக்க முடியல. புரியுதுங்களா? சார் வெள்ளம் வந்துருச்சு சார் எங்க ஊருக்கு, அந்த வெள்ளம் தண்ணி உள்ள வருது, நிக்க மாட்டேங்குது சார், கண்டினியூஸா தண்ணி வந்துகிட்டே இருக்கு சார். தண்ணி உள்ளே வந்துட்டு இருந்ததுன்னா நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது, ஊர்ல அடிச்சுட்டு போற தவிர. புரியுதுங்களா? எப்பவுமே வந்து கன்சிஸ்டன்டா, பெர்சிஸ்டன்டா அப்படின்னா கண்டினியூஸா ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம், யாராவே முடியாது. அப்புறம் அப்ரிசியபிள் ரைஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக பிரைஸ் அப்ரிசியேட்டிங், டிப்ரிசியேட்டிங் இல்ல, ஏறது.
அப்ரிசியேஷன்னா எப்பவுமே ஏத்தம், ஏத்தமா கண்டினியூஸா ஏத்தத்துல இருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா 3 to 4 போகுது, 4 to 5%, 5% to 6%, 7% to 8% ஏறிட்டே இருக்கு. அது ஏத்துறது ஃபர்ஸ்ட் நிக்கணும். ஆர்பிஐயோட மெயின் வேலை என்னன்னா, கவர்மெண்டோட வேலை என்னன்னா, அந்த அப்ரிசியேஷனை நீங்க ஃபர்ஸ்ட் கட்டுப்படுத்துறதுக்கு, குறைக்கிறதுக்கு அடுத்த வேலை. ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணும், கட்டுப்படுத்தி அது நிக்க வைக்கணும். 7% போயிடுச்சு சார் இன்ஃபிளேஷனு. ஜிடிபியோட 7% ஆஃப் தி ஜிடிபியில இப்ப இன்ஃபிளேஷன் நிக்குது சார். சிபிஐ இண்டெக்ஸ் பார்த்தா அது 7% காட்டுது சார். அப்படின்னா ஃபர்ஸ்ட் 7% கிட்ட நிக்க வைக்கணும். அப்புறம் தான் அது 6க்கோ 5க்கோ 4க்கோ கொண்டு வர முடியும். நீங்க 7ல இருந்து 8 போற திசையில அது 8க்கு போகாம ஃபர்ஸ்ட் அது 7ல நிப்பாட்டுறதே பெரிய விஷயம். அந்த பர்சிஸ்டன்டா அப்ரிஷியேட் ஆகிறது நிக்கணும். பர்சிஸ்டன்ட் ரைஸ் அப்படின்னா தனியா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பாருங்க, உங்களுக்கு புரியறதுக்காக தனியா எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. ஜெனரல் அப்வர்ட் ட்ரெண்ட் ஆஃப் தி பிரைஸ் லெவல் ஃபார் எ பீரியட் ஆஃப் டைம். நான் ஏறினே இருப்பேன், உன்னால யாராலும் நிறுத்த முடியாது. ஃபர்ஸ்ட் ஏறவன நிக்க வைக்கணும். நீங்க பையா இர்றா அப்படின்னா கூட அவன் நிக்க மாட்டான், போயினே தான் இருப்பான். அவனை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணிதான் ஆகணும். விலைவாசி ஒரு வாட்டி ஏற ஆரம்பிச்சதுன்னா அக்னி பத்துக்கிற மாதிரி, நெருப்பு பத்திக்கிட்ட மாதிரி, தீ எப்படி பரவுமோ அது அப்படி பரவிடும். அதை நீங்க எப்படி நிப்பாட்டணும்னு நினைச்சாலும், ஃபயர் இன்ஜினை கொண்டு வந்தாலும் அது போயின்னு தான் இருக்கும். நீ ஏதாவது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி தான் அதை நிப்பாட்ட முடியும். நிப்பாட்டினதுக்கு அப்புறம் தான் அப்பா சாமி 10% கிட்ட போய் தான்டா நின்றுச்சு கடைசியில. அப்புறம் 8, 7, 6 அப்படின்னு 3 கிட்ட கொண்டு வரும். ஹெல்த்தி இன்ஃபிளேஷன் கிட்ட கொண்டு வந்து 3% கிட்ட வந்தா ஹெல்த்தி இன்ஃபிளேஷன். காப்பி. யாருக்காவது கன்ஃபியூஷன் இருக்காமா? இனிமேட்டு டாபிக்ஸ் வந்து காம்ப்ளிகேட்டடா போகுமா? பேசிக்ஸாவும் கொஞ்சம் சில டாபிக் போட்டிருக்கேன், ரொம்ப பேசிக்கா, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவும் சில டாபிக் போட்டிருக்கேன். மிக்சரா நடக்கும். நான் ஒரு ஸ்லைடு கூட கொஸ்டின் வராத ஸ்லைடு நான் போடவே இல்லை. எல்லாமே கொஸ்டின் ஏரியா. சார் என்ன சார் புக்கு மெயின்டைன் பண்றது? டிஎன்பிசி காரங்க சமச்சீர் கல்வியில் இருக்கிற எக்கனாமிக்ஸ் 8th 9th 10th இருக்கிறது நல்லா படிச்சுட்டு 11th and 12th இருக்கிற மேக்ரோ எக்கனாமிக்ஸ் புக்கை படிக்கணும். யூபிஎஸ்சி காரங்க அதே தான், 8th 9th 10th இருக்கிற எக்கனாமிக்ஸை ரொம்ப நல்லா படிச்சுட்டு யூபிஎஸ்சி பிளஸ் 11th and 12th இருக்கிற மேக்ரோ எக்கனாமிக்ஸ் புக்கை படிக்கணும். சார் எனி ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக் சார், ஃபர்ஸ்ட் இதை படிங்க, அப்புறம் உட்காந்து உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் புக் படிக்கணுமோ படிங்க. பர்சிஸ்டன்ட் ரைஸ்னா அப்வர்ட் ட்ரெண்ட் மெயின்டைன் பண்றது. அப்வர்ட் ட்ரெண்ட்னா என்ன? இப்படியே ரைஸ் ஆயிட்டு போறது. புரியுதுங்களா? அப்ரிஷியபிள் ரைஸ்னா 3% தாண்டி போறது. 3% ஆஃப் வாட்? நான் எந்த கூட்ஸை பாக்குறேனோ அந்த கூட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் கன்சியூமர் கூட்ஸை பாக்குறேன், ஒரு 500 கூட்ஸ். யூஸ்வலா வந்து லாவண்யா வந்து பிக் பாஸ்கெட்டுக்கு போய் இந்த பொருள்லாம் ஒரு மாசத்துக்கு ஒரு 300 பொருள் வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன் மாச செலவுக்கு. அஸ்விதா என்ன வாங்குறான்னு பார்ப்பேன், வந்து சத்தாம் என்ன வாங்குறான்னு பார்ப்பேன். எல்லா பொருளும் எடுத்து நான் வந்து ஒரு ஜென்ரலா இதுதான் பொருள் வாங்குறாங்க மக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 500 பொருள் கன்சியூமர்ஸ் வாங்குற பொருள்னு சொல்லி கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்னு ஒண்ணு தரிப்பேன். அந்த அந்த இது இந்த வருஷம் இந்த மாசம் அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பொருளோட விலைவாசி 500 பொருளுக்கும் 500 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த மாசம் 510 ரூபா. ஆனா நீங்க ஒண்ணு கண்டுக்க மாட்டீங்க. ஆனா அதே 550 560 ஆச்சுன்னா நீங்க யோசிக்க ஆரம்பிச்சுருவீங்க. கவர்மெண்டா உங்க கையில ஒரு வேலை இருக்கு, அது கண்ட்ரோல் பண்றது. ஏன்னா பொதுமக்கள் மேல அவங்க செலவு பண்ற காசு மேல வந்து பிரஷர் விழுது. இது 500 ரூபாய்க்கு வர வேண்டிய பொருள் 550 ரூபா வச்சு வாங்கினான்னா 50 ரூபா சேவிங்ஸ் போச்சு. சேவிங்ஸ் போன உடனே அவன் எஜுகேஷன் போயிரும், ஹெல்த் போயிரும், பிரஷர் ஆயிரும். ஆக்சிடென்ட் நடந்தா அது கூட செலவு பண்ண முடியாத சிச்சுவேஷனுக்கு போயிருவான். பிரஷர் ஆகி எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல அவனுக்கு குழந்தைங்களுக்கு ஏதாவது செலவு பண்ணலாம்னா கூட காசு இருக்காது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட்டை வெறுப்பான், சொசைட்டியே வெறுப்பான், கிரிமினலா மாறுவான். கொள்ளை அடிச்சாலும் தப்பு இல்ல, ஏமாத்தினாலும் தப்பு இல்ல. அப்போ ஆர்பிஐ கிட்டையும் கவர்மெண்ட் கிட்டையும் என்ன முக்கியமான பொருள் ஒண்ணு இருக்கு, என்ன ஆயுதம் இருக்கு?
இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல், பிரைஸ் கண்ட்ரோல், பிரைஸ் ஸ்டெபிலிட்டி, அட்டைன்மெண்ட் ஆஃப் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். இதெல்லாம் ஏன் சொல்றான்? இதெல்லாம் நீ பண்ணி தரலனா அவன் எடுக்க போறது ஆயுதம். Attainment of full employment in the private sector and government sector. If you are not able to attain the full employment in the private sector and the government sector through proper regulation of the prices, then it will be attainment of full employment in the Pulal, Kadalur, Palayangotai, Salem. Are you able to understand? புரியுதுங்களா? நான் நேராதான் நான் வளர்றேன், நான் நேராக தான் போகணும்னு நினைக்கிறேன். நான் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் பக்கம் திரும்பினா நல்லா இருப்பேன். எனக்கு லெஃப்ட் திரும்பினா நான் எங்க இருப்பேன்னு எனக்கு தெரியாது. சார் மொபைல் ஸ்நாச்சிங் பண்றாங்க சார், கஞ்சா காப்பிடுறாங்க சார், கஞ்சா விற்கிறாங்க சார், ஒருத்தங்க வந்து கொலை பண்றான் சார், கூலிப்படை சார், காலேஜ் பசங்க ஃபுல்லா சைபர் ஸ்கேம்ல இறங்கிட்டாங்க சார், கம்போடியா வரைக்கும் போய் சைபர் ஸ்லேவரியில இருக்காங்க சார், 70,000 ரூபாய் சம்பளம்னு சொல்லிட்டு அங்க போயிடுறாங்க சார். அவன் பாஸ்போர்ட்டை புடிக்கி வச்சுக்கிட்டு நீ இத்தனை பேரை ஏமாத்தினாதான் அவனை பாஸ்போர்ட் தருவான்றாங்க சார். அப்ப ராகவேந்திரா கேரவி அதை கண்டுபிடிக்கிறான் சார். அங்க இருக்கிற ஒரு 100கணக்கான ஆளுங்களை இன்டர்போல வச்சு காப்பாத்துறான் சார். பாலிட்டி, எக்கனாமி, அந்த கண்ட்ரியோட ஹிஸ்டரிக்கும் ஜியோகிராபிக்கும் ஏத்த மாதிரி வேலை செய்யலன்னா, நல்லா கவனிங்க, திரும்பி சொல்றேன், பாலிட்டியும் எக்கனாமியும் எக்கனாமிக்ஸும் அந்த கண்ட்ரியோட ஹிஸ்டரி, கல்ச்சர் அண்ட் ஜியோகிராபிக்கு ஏத்த மாதிரி வேலை செய்யலன்னா அந்த இடத்துல எக்கனாமிக் இன்ஸ்டெபிலிட்டி ஏற்படும், பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி ஏற்படும். ஏற்பட்டுட்டு இட் வில் ரிசார்ட் டு மோர் ஆஃப் criminal activities. That is what happening in Bangladesh, that is what is happening in Pakistan, that is what happened in Nepal. They burnt the town. ஏன் இந்தியால அது நடக்கல? இவ்வளவு பெரிய கண்ட்ரியா இருந்தாலும். ஏன்னா நம்ம கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி பாலிசி இருக்கு. நம்மளோட எக்கனாமிக், நம்மளோட பாலிட்டி எல்லாமே நம்ம கல்ச்சருக்கு ஏத்த மாதிரி, நம்மளோட ஹிஸ்டரிக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு. அப்படி நேபாளல பாத்தீங்கன்னா ஒரு வாட்டி திடீர்னு மார்க்சிஸ்ட் ரூல் பண்ணிட்டு இருப்பான், திடீர்னு பார்த்தா நெக்ஸலைட் ஓகேன்னுவான், திடீர்னு பார்த்தா காங்கிரஸ்ன்னுவான், திடீர்னு பார்த்தா கிங் ரூல் பண்ணிட்டு இருப்பான். நாரி போச்சு. இங்க அப்படி இல்ல, எவனா இருந்தாலும் சரி டெமோக்ரஸி தான். ஜெயிச்சியா ஆளு, இல்லைன்னா போயினரு. we are best in polity, we are the best fair elections நடக்கிறதுல இந்தியா is the pioneer country. ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடக்கலன்னா எரிச்சிருவாங்க நாட்டை. புரியுதுன்னு நினைக்கிறேன். பிஆர்ஐ பார்ட்டின்னு ஒரு பார்ட்டி இருக்கு. எங்கன்னா மெக்சிகோ. அவனோட வேலை என்னன்னா, அவன் தான் நிப்பான் அந்த பார்ட்டில இருந்து. அப்போசிஷன் பார்ட்டி நின்னா அவனுக்கு மீடியா சப்போர்ட் பண்ணாது, யாரும் சப்போர்ட் பண்ணாது, அவனை ஜெயிக்க கூடாது. இவன் தான் ரூல் பண்ணிட்டே இருக்கான். பிஆர்ஐ பார்ட்டி தான் மெக்சிகோல கண்டினியூஸா அவன் தான் ரூல் பண்ணிட்டு இருக்கான். அங்க எங்க டெமோக்ரஸி இருக்கு? ரிக்கிங் பண்ணுவாங்க, ஓப்பனாக சப்போர்ட் பண்ணுவாங்க, போச்சு. எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி வேணும், கண்ட்ரியில ஒரு பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி தேவை. அதான் நாங்கள் இந்த யூனியன்ல காட்டினேன். பொலிட்டிக்கல் யூனியன் இஸ் ஆல்வேஸ் தி பெஸ்ட். அந்தந்தி எக்கனாமிக் யூனியன், அந்தந்தி காமன் பார்டர்ஸ், அந்தந்தி கஸ்டம்ஸ் யூனியன், அந்தந்தி ஃப்ரீ ட்ரேட். இப்படிதான் அந்த பாண்டிங் இருக்கணும். இது பாண்டிங். புரியுதுங்களா? இன்ஃப்ளேஷன் அப்படின்னா சாதாரண மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, பணம் சப்ளை மார்க்கெட்ல பெருக்கி போச்சு. எல்லாருக்கிட்டையும் 1 லட்ச ரூபாய் காசு இருந்தா, எல்லாருக்கிட்டையும் 1 லட்ச ரூபாய் காசு இருந்தா எல்லாருக்கிட்டையும் பையிங் கெப்பாசிட்டி ஏறிடும். பையிங் கெப்பாசிட்டி ஏறிச்சுன்னா விலைவாசி ஆட்டோமேட்டிக்கா ஏறிடும். ஏன்னா அந்த பொருளை பல பேர் வேணும்னு சொல்லுவாங்க, அந்த பொருளை பல பேர் வேணும்னு சொல்லுவாங்க. இப்ப நான் ஒன்னும் சொல்லமா, சும்மாவே எல்லாருக்கும் இந்த ரூம்ல இருக்கிறவங்களுக்கு நான் மாசம் 3 லட்ச ரூபாய் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பண்றது நீங்க ஐபோன் வாங்குவீங்க. அப்ப ஐபோனை மதிப்பான வேணாது. ஐபோன் எல்லாரும் 1.5 லட்ச ரூபாய் வச்சு கோல்டு கலர் ஃபிளவர் வச்சுட்டு அது பின்னாடி ஒரு கேஸ், அது டைமண்டா அப்படியே மினுக்கிற மாதிரி ஒரு பின்னாடி ஒரு கேஸ் ஒன்று, மொபைல் கேஸ் ஒன்று போட்டு எல்லாரும் ஐபோன் 17 இப்போ வச்சுட்டு கையில வச்சுட்டு சுத்திட்டு இருப்பீங்க. அப்ப ஐபோனா அப்படின்னு எவனாவது ஒருத்தன் சொல்லுவானா? அதே உங்களுக்கு மாசம் நான் 3 கோடி தரேன்,
சும்மா சும்மாமா. அப்போ பென்ஸ்காரா அப்படின்னு சொல்லுவீங்களா? ஏன்னா எல்லாரும் பென்ஸ் வச்சிருக்கீங்க. மாசம் மாசம் 3 கோடி வரும்போது பென்ஸ் எதுக்கு? ரோல்ஸ் ராய்ஸே வாங்கலாம்னு சொல்லி லோர்து திவ்யா முடிவு பண்ணுவா. சோ சப்ளை ஆஃப் மணி வில் கில் எவ்ரிதிங். அதே மாதிரி சப்ளை ஆஃப் மணி இல்லைன்னாலும் வில் கில் எவ்ரிதிங். எப்படி? சீப்பர் கிரெடிட் கிடைக்காது. பேங்க்ல இருக்கிற காசு அவன் சீப்பர் இன்ட்ரெஸ்ட்க்கு யார்கிட்ட கொடுக்கணும்? யார்கிட்ட கொடுக்கணும்? பிசினஸ் மேனுக்கு கொடுக்கணும். நீ கொடுக்க முடியல அப்படின்னா பிசினஸ் மேனு சீப்பர் கிரெடிட் கிடைக்கலன்னா அவன் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண மாட்டான். அவன் ப்ரொடக்ஷன் பண்ணல அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்காது. எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கலன்னா அவன் கிரிமினலா மாறுவான். சோ அதிகமான காசு கொடுக்கறதும் தப்பு, காசு மொத்தமா மார்க்கெட்ல போகாம நிறுத்துறதும் தப்பு. அதை கரெக்டா பதமா மெயின்டைன் பண்றதுதான் கவர்மெண்டோட வேலை, ஆர்பிஐயோட வேலை. சிம்பிளா சொல்றேன். இன்ஃப்ளேஷன்னா ஜென்ரலா எல்லா விலைவாசியும் ஏறுறது. புரியுதுங்களா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா 2 கான்செப்ட் தான் எடுத்தேன் இப்போ வரைக்கும். அது என்ன கான்செப்ட்னா, பணப்புழக்கம் அதிகமா இருந்ததுன்னா, ஐ மீன் மணி சப்ளை அதிகமா இருந்ததுன்னா மார்க்கெட்ல, எல்லார் கையிலயும் காசு இருந்ததுன்னா 1 கிலோ தக்காளியோட பிரைஸ் ஏறிடும். எதுக்கு ஏறும்? எல்லாரும் தக்காளி மேல போய் விழுந்தா தக்காளியோட ப்ரொடக்ஷன் கம்மியா தான் இருக்கும். ஆனா உங்ககிட்ட பணம் அதிகமா இருக்கு. அப்போ அந்த தக்காளியை நான் வாங்குவேன், நான் 50,000 ரூபாய் தரேன்னுவேன். உடனே பக்கத்துல இருந்து இவங்க வந்து அபிநயா வந்து 60,000 ரூபாய் தரேன்னுவா. நம்ம ஆளு ஜாஸ்பர் வந்து 70,000 ரூபாய் தரேன்னா. ஏன்னா எல்லாருக்கிட்டையும் காசு புழங்குது. அப்ப தக்காளிக்கு வந்த வினை அது விலை ஏறுது. திஸ் இஸ் கால்ட் அஸ் இன்ஃப்ளேஷன். இது இப்படி போச்சுன்னா நாடு விளங்காது. இன் 2008, because of Robert Mugabe, the president of Zimbabwe at that time, we have to take truckload of cash. எவ்வளவு cash? truckload of cash எடுத்துட்டு போனா you can buy 2 kg of tomato. That means even paper has value. But not the currency. காசு அடிப்போன்னு அடிச்சுட்டான் உட்காந்து. மணி அப்சார்பிங் கெப்பாசிட்டி இல்லாம எக்கனாமில நீங்க காசு பிரிண்ட் பண்ண கூடாது. அதுக்கு என்ன கிரைட்டீரியான்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்புறம். இப்ப நான் சொல்றேன், பணப்புழக்கம் அதிகமா இருந்தா விலைவாசி ஏறிடும். அந்த வேர்னது பொதுமக்களுக்கு அது நாசம் தான் தவிர நல்லது நடக்காது. சரி, பணம் புழக்கத்தை அப்பனா இருக்கவே கூடாதா சார்? எல்லா பணத்தையும் வாங்கி கவர்மெண்ட் வச்சுக்கணுமா சார் அப்படின்னா அதுவும் தப்பு. அதான் 2வது பாயிண்ட். பணம் டைட்டா இருக்கு, எந்த பிசினஸ் மேனுக்கும் கிரெடிட் கிடைக்க மாட்டேங்குது, எந்த ஆண்டர்பிரனருக்கும் ஃபேக்டரி வைக்கிறதுக்கு காசு கிடைக்க மாட்டேங்குது, சீப்பர் கிரெடிட் கிடைக்க மாட்டேங்குது. அவன் ஒரு பிசினஸ் பார்க்கலான்னு பார்க்கும்போது பிசினஸ்ல லோனுக்குன்னு போனா பேங்க்ல வட்டி அதிகமா சொல்றாங்க அப்படின்னா ஆர்பிஐ சொல்லும் கம்மியான வட்டி கொடுங்க அப்படின்னு. அந்த வட்டி கணக்கெல்லாம் சொல்லும் போது அது குவான்டிடேட்டிவ் மெஷர்ஸ், குவாலிட்டேட்டிவ் மெஷர்ஸ் சொல்லுவாங்க ஆர்பிஐல. அதை நான் உங்களுக்கு தனி டாபிக்கா எடுக்க போறேன். இப்போ பணப்புழக்கத்தை ஏத்துறதுக்காக ஆர்பிஐ என்ன பண்ணும்னா சீப்பர் கிரெடிட் கொடுக்க சொல்லுவா பேங்க்ல. அப்ப பிசினஸ் மேன் போய் அந்த சீப்பரா அந்த லோன் வாங்குவான். லோன் வாங்கினதுக்கு அப்புறம் அவனுக்கு சீப்பரா லோன் கிடைச்சதுனால இவன் ஓரளவுக்கு பிசினஸ் பார்த்தா போதும், ஓரளவுக்கு ப்ராஃபிட் கையில நிக்கும். அவன் என்ன பண்ணுவான்? உடனே அதை எடுத்துட்டு போய் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன, லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரினர்ஷிப், இது எல்லாத்தையும் லேண்ட் எடுப்பான், லேபர் எடுப்பான், கேபிட்டல் போடுவான், ஆண்டர்பிரினர்ஷிப் வந்து அப்ளை பண்ணுவான், பண்ணி ஒரு குட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுவான், பண்ணி மார்க்கெட்ல விற்பான். வித்தா நல்லா வித்து போகுது அப்படின்னா அவன் எம்ப்ளாய்மெண்ட் கொடுப்பானா இல்லையா? இன்னும் ஃபர்தரா எம்ப்ளாய்மெண்ட் கொடுப்பானா இல்லையா? கொடுப்பான். சோ ஒரு பணத்தை நீங்க சுருக்கிட்டீங்கன்னா மக்கள் கஷ்டப்படுவாங்க. பணத்தை நல்லா மார்க்கெட்ல விட்டுட்டீங்கன்னா மக்கள் கஷ்டப்படுவாங்க. பணத்தை சுருக்கவும் செய்யக்கூடாது, பணத்தை நிறைய வாரி வழங்கவும் கூடாது. இப்போ சீப்பர் கிரெடிட் கொடுங்கன்னு சொல்லி பேங்க்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப அநியாயமா வட்டி ரேட்டு குறைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணப்புழக்கம் என்ன ஆகும்? வெளியே அதிகமாயிரும். அதுக்குன்னு இப்ப அதிகமா பணம் இருக்குப்பா, மொத்தமா மார்க்கெட்ல இருக்கிற எல்லா பணத்தையும் எடுத்துருக்குப்பா அப்படின்னா அப்பவும் என்ன பண்ணுவாங்க? மக்கள் கஷ்டப்படுவாங்க. சோ பணத்தை கரெக்டா எவ்வளவு பதத்தால வந்து மார்க்கெட்ல வைக்கணும்,
அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ற ஒன் ஆஃப் தி டூல் இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் தெரிஞ்சுக்கிட்டாதான் அப்பப்போ எவ்ரி மந்த் கால்குலேட் பண்ணுவாங்க. என்னது? இன்ஃப்ளேஷன் எவ்ரி மந்த் கால்குலேட் பண்ணுவாங்க. ஒரு கன்சியூமர் லெவல்ல செக் பண்ணுவாங்க, ஹோல்சேல் லெவல்ல செக் பண்ணுவாங்க, இண்டஸ்ட்ரியல் லெவல்ல செக் பண்ணுவாங்க, அக்ரிகல்ச்சரல் ஒர்க்கர்ஸ் லெவல்ல செக் பண்ணுவாங்க, இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் லெவல்ல செக் பண்ணுவாங்க. எல்லா விலைவாசியும் ஏறிட்டு இருக்கா இறங்கிட்டு இருக்கான்னு செக் பண்றதுதான் கவர்மெண்ட்டுக்கு வேலை. விலைவாசி ஏற மாதிரி இருக்குன்னா டைட் பண்ணணுவான், விலைவாசி இறங்குற மாதிரி இருக்குன்னா லூஸ் பண்ணணுவான். அந்த லூஸ் பண்றதுக்கும் டைட் பண்றதுக்கும் என்ன சார் டூல்ஸ் யூஸ் பண்ணுவான்னு கேட்டா மல்டிபிள் டூல்ஸ் யூஸ் பண்ணுவான். அது அங்கதான் நீங்க பேங்க் ரேட்டு, ரிப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரிப்போ ரேட்டு, மார்ஜினல் லெண்டிங் ரேட்டு அப்படின்னு சொல்லி பல ரேட் இருக்கு சார். மானிட்டரி பாலிசியோட அப்ஜெக்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா எக்கனாமிக் growthன்னு சொன்னீங்க சார், பிரைஸ் ஸ்டெபிலிட்டின்னு சொன்னீங்க சார், இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்றதுன்னு சொன்னீங்க சார். ஒத்துக்கிட்டேன். இப்போ இன்ஃப்ளேஷன்னா என்ன சார் அப்படின்னு கேட்டா நிறைய பணம் மார்க்கெட்ல வந்தாலும் இன்ஃப்ளேஷன் வரும். நிறைய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் சப்ளை நடந்து அது வாங்குறதுக்கு ஓவரா உங்ககிட்ட காசு இருந்தாலும் இன்ஃப்ளேஷன் வரும். இப்போ சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு பி பர்ச்சேஸ்டு அப்படின்னா ஆப்போசிட் சைட்ல இருந்து பார்க்கணும். அது சார் இன்ஃப்ளேஷன்னா விலைவாசி ஏறுறது அப்படின்னு சொன்னீங்க சார், கரெக்டா? இந்த 2 பாயிண்ட் எதை குறிக்குதுன்னா பணம் புழக்கம் அதிகமா இருந்தாலும் இன்ஃப்ளேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அதே மாதிரி சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், தக்காளி மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு, அதனால வாங்குற கெப்பாசிட்டி எனக்கு இல்லையா இருக்கான்னு கூட முடிவு பண்றது இன்ஃப்ளேஷன் தான். தக்காளி 100 ரூபாய் வித்தா நான் வாங்க மாட்டேன். சப்ளை ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு பி பர்ச்சேஸ்டு அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் வாங்க போறேன் அப்படின்றது யார் முடிவு பண்றா? அங்க இருக்கிற இன்ஃப்ளேஷன் முடிவு பண்றது. விலைவாசி அதிகமா இருந்தா நாட் டு பி பர்ச்சேஸ்டு, விலைவாசி கரெக்டா இருந்தா டு பி பர்ச்சேஸ்டு. விலையோட கம்மியா இருந்தா எப்போனா வாங்கிக்கலாம்னு வாங்கவும் மாட்டீங்க. தக்காளி 100 ரூபாய்க்கு விற்குதுமா, வாங்க மாட்டீங்க. 20 ரூபாய்க்கு விற்குதுமா, வாங்கிடுவீங்கம்மா. 2 ரூபாய்க்கு விற்குதுமா, வாங்குவீங்களா? எப்ப வேணா வாங்கிக்கலாம்னு போயிருவீங்க. ஏன்னா 10 கிலோ வாங்கியிருப்பீங்க ஆல்ரெடி 2 ரூபா இருக்கிறதுனால 10 கிலோ வாங்கியிருப்பீங்க. 10 கிலோ தக்காளியை ஃபர்ஸ்ட் உட்காந்து கன்சியூம் பண்ணணும்ல. அப்பனா டிமாண்ட் ஃபார் தக்காளி இன்னும் கம்மியா தான் ஆகும். நீங்க நினைக்கிறீங்க பிரைஸ் ஆஃப் தி ப்ராடக்ட குறைச்சா டிமாண்ட் ஏறும்னு, மண்ணு ஏறும். எல்லாருமே ஜூன்லயும் ஜனவரிலயும் சேல் போடுவாங்க பாத்தீங்களா? கரெக்டா பாருங்க, ஜூன்ல போடுவாங்க இல்லைன்னா ஜனவரியில போடுவாங்க. புரியுதுங்களா? ஏன்னா இது ரெண்டுமே டியர்னஸ் அலவன்ஸ் ஏத்துற டைம். டிஏன்னு வாங்க. இன்ஃப்ளேஷனுக்கு ஏறினா அது டியர்னஸ்னா விலை ஏறினது. விலை ஏறினதுக்காக இப்போ 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்கினீங்கன்னா 3% ஏற்றுவான் டிஎன்எஸ் அலவன்ஸ் ஜனவரியில. திரும்பி அடுத்த ஜூன்ல திரும்பி விலைவாசி ஏறிச்சுன்னா ஒரு 5% ஏற்றுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க 5000 ரூபாய், இங்க 3000 ரூபாய், 8000 ரூபாய் சும்மா வந்திருக்கு உங்களுக்கு. எதுக்குன்னா விலைவாசி ஏறினதுனால எல்லாரோட சம்பளத்திலையும் எக்ஸ்ட்ராவா பணத்தை போட்டு விட்டுட்டு இருக்கான் மாசம் மாசம். புரியுதுங்களா? அப்புறம் மாசம் மாசம் 5000 ரூபாய் ஏறுது ஒரு 6 மாசத்துக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு 3 மாசம் 3000 ரூபாய் ஏற்றி இன்னொரு 8000 ரூபாய் ஏறுது. அப்படின்னா ஒரு வருஷத்துல உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது. அப்படின்னா ஒரு மாசம் எக்ஸ்ட்ராவா சம்பாதிக்கிறீங்க. இந்த காசு செலவு பண்ணணும்ல, சேல போடுவான். என்ன போடுவான்? சேல போடுவான். சேலை போட்டு அந்த காசு உங்க கையில புழங்குது இல்ல, கொண்டு வந்து வாங்க சொல்லுவான். அப்போ அந்த சேலை போடும் போது அது கிளியரன்ஸ் சேல்னு கூட சொல்லுவாங்க. எப்படின்னா அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பழைய ப்ராடக்ட் எடுத்துட்டு புது ப்ராடக்ட் வைக்க போறான். ஸோ கிளியரன்ஸ் சேல்னு சொல்லி வைப்பான். ஆனா உண்மை என்னன்னா ஒரு மண்ணும் கிளியரன்ஸ் இருக்காது. அவன் புது கூட்ஸை கொண்டு வரணும்னு அவன் முடிவு பண்ணிட்டான். பழைய கூட்டு அதே வேலையில வச்சாலும் வித்து போவோம் கொஞ்ச நாளைக்கு. ஆனா சீக்கிரமா கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறான். அதே மாதிரி மக்களுக்கு உடனே அந்த காசு ஒரே மாசத்துல அவன் கேஷ் ஆக பாக்குறான். அந்த காசு இந்த ட்ரெண்ட் எங்கல இருந்து வருதுன்னா யூஎஸ்ல இருந்து வருது. வின்டர் க்ளோக்ஸ் முடியும் போது வின்டர் க்ளோக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சம்மர் வாங்குவாங்க.
ஸோ ஜனவரி எண்டுக்குள்ள வின்டர் க்ளோக்ஸ் எல்லாத்தையும் நீ சேல் பண்ணி வித்துடணும். இல்லைன்னா பிப்ரவரி வந்துச்சுன்னா வின்டர் க்ளோக்ஸ் வித்து போகுது. அதே மாதிரி சம்மர் க்ளோக்ஸ் நீ வந்து ஜூன் எண்டுக்குள்ளேயே ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்குள்ளேயே வித்துடணும். இல்லைன்னா அதுக்கப்புறம் சம்மர் க்ளோக்ஸ் வாங்க மாட்டாங்க, உனக்கு ஆட்டம் சீசன் ஆரம்பிச்சிடும், வின்டர் சீசன் ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் வச்சது. நம்ம ஆளுங்க அதுக்கு அதே பேட்டர்ன் இங்க வச்சுக்கிட்டு அதுக்கு இதுக்கு நம்மளுக்கு சம்மந்தம் இல்லை. நம்மளுக்கு எப்பவுமே 12 மாசமும் ஒரே கிளைமேட் தான். ஆனா நம்ம ஆளுங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்றாங்கன்னா, கவர்மெண்ட் சம்பளம் வரவங்க, இந்த மாதிரி பிரைவேட் செக்டர்ல சம்பளம் வரவங்களுக்கு எல்லாருக்குமே டியர்னஸ் அலவன்ஸ் ஒன்று கிடைக்கும். அந்த காசு எக்ஸ்ட்ராவா காசு கிடைக்கும் போது கண்டிப்பா அவன் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். ஆனா அதிகமான விலை வச்சா அவன் வாங்க மாட்டான். கிளியரன்ஸ் சேல்னு வச்சு என்ன பண்ணுவான், இருக்கிற காசத்தை மக்கள் கிட்ட இருந்து பிடிக்கிடுவான். அவன் 50% சேலுன்னு போடுவான். ஆனா டெக்னிக்கல் என்ன, நீங்க 50% சேலுக்குன்னு உள்ள போகும்போது, சார் இந்த பொருள் மட்டும்தான் சார் 50% சேலு, இது எல்லாமே ஃப்ரெஷ் டிசைன் சார், இதுக்கு மேல சேல் இல்ல சார்ன்னுவான். அவன் 50% சேல் ப்ராடக்ட் வாங்கினாலும் வின்னர் தான். அவன் ஃப்ரெஷ் ப்ராடக்ட் போய் கண்ணு பட்டுட்டு அது வாங்கினாலும் வின்னர் தான். வின்னர் வின்னர் சிக்கன் டின்னர். யாருக்கு? அவனுக்கு. நம்மளுக்கு சாதா டின்னர் தான், ஆனா அவனுக்கு சிக்கன் டின்னர். அதனால எக்கனாமிக்ஸ் தெரியாம டக்குன்னு ஒரு சேலை பார்த்து 90% ஆஃப் த டைம் நீங்க பாருங்க, நீங்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா நீங்க வாங்கணும்னு நினைச்ச போனது 1, தேவையில்லாதது 9 வாங்கிட்டு வருவீங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, சேலரி கிரெடிட் ஆன டைம்ல உங்களோட வேகம் இன்னும் கொஞ்சம் 3 மடங்கு 4 மடங்கு இருக்கும். அதுவும் வீட்டுக்காரருக்கு சேலரி கிரெடிட் ஆச்சுன்னா அந்த வேகம் 10 மடங்கா கூட கன்வெர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது நம்ம சேலரினால கொஞ்சம் கட்டுப்படுத்துவோம். ஆனா அவருக்கு கிரெடிட் ஆச்சுன்னா கட்டுப்படுத்துறதுக்கு ஆளே இல்ல. ஏன்னா அந்த கார்டே யாருக்கிட்ட இருக்கும்? நம்ம கிட்டதான் இருக்கும். மெசேஜ் டிங்குன்னு வருது, எங்க வரும்? அவருக்கு வரும். ஆளு டிங்குன்னு இங்க இருக்கிற ஹார்ட் இங்க போயிரும். புரியுதுங்களா உங்களுக்கு? So economics is all about how the choices are made, how the choices are like built for the customers. நீங்க வந்து அவன் கடைக்காரன் நினைச்சதுனால தான் நீங்க அந்த பொருளே வாங்குனீங்க. நீங்க பொருளை எதர்ச்சியா வாங்கல. புரியுதுங்களா உங்களுக்கு? எக்கனாமிக்ஸ் இஸ் மச் மோர் டீப்பர். இந்த பாயிண்ட்டுக்கு நான் திரும்பி சொல்லிடுறேன் சார். எவ்வளவு பணப்புழக்கம் மார்க்கெட்ல இருக்கு, அதுக்கேற்ற மாதிரிதான் இன்ஃபிளேஷன் இருக்கும். ஒரு பொருளை வாங்கணுமா வேணாமா அப்படின்னு முடிவு பண்றது இன்ஃபிளேஷன். சார் ஜென்ரலா இப்போ வரைக்கும் சொன்ன கதைகள் தான் சுருக்கி ஒரு 3 பாயிண்டா சொல்லியிருக்கேன். சார் இன்ஃபிளேஷன் எப்ப சார் வரும்? சப்ளை இல்லாதப்போ விலைவாசி ஏறும். ஹோர்டிங் சொன்ன நெல் எல்லாம் பதுக்கி வைப்பாங்க, 6 மாதம் எல்லா ரேட்டும் ஏறுற வரைக்கும் பதுக்கி வைப்பாங்க, இல்லீகல் அது. ஆனா சப்ளையே இல்லாதப்போ ஒரு விலைவாசி ஏறும்னு சொல்றது உண்மையா ஒத்துக்கலாமா? சப்ளை இல்லாதுன்னு என்ன அர்த்தம்? மேடம் சரக்கே வரல, டிமாண்ட் ஆக்சிலரேட்டர். அஷ்டலட்சுமி நோன்பு, ஆயுத பூஜை, தீபாவளி, பொங்கல், இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா பூக்காரம்மா அப்படியே மாரியம்மாவா மாறிடுவாங்க. அந்த அம்மா சொல்றதுதான் விலை. கேட்டா இன்னைக்கு அஷ்டலட்சுமி நோம்புமா, இன்னைக்கு வந்து வரலட்சுமி நோம்புமா, நீங்க வந்து ஆடி மாசம் வெள்ளிமா, ஆடி மாசம் ஞாயிறுமான்னு சொல்லி அந்த பூவை, சாதாரண பூவை தங்க விலைக்கு விற்பாங்க. ஒரு மூலம் 200 ரூபா, 150 ரூபா இப்படி போட்டு வித்துட்டு இருப்பா. நேத்து வரைக்கும் சும்மாதான் வித்துட்டு இருப்பா, 20 ரூபா 30 ரூபான்னு. அந்த வரலட்சுமி நோம்புன்னு வந்தா போதும், அப்படியே உள்ள அப்படியே வந்து டிமாண்ட் ஆக்சிலரேட்டர் போட்டு அமுக்குவா. ஓவர் டிமாண்ட். எல்லாரும் வந்து சாமந்தி பூ கேட்பாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு. ஓடு சாமந்திக்கு ஒரு பில்ல. புரியுதுங்களா உங்களுக்கு? சோ டிமாண்ட் ஆக்சிலரேட்டர் கேன் பி சீசனல், கேன் பி இன்டென்ஷனல். இன்டென்ஷனல் என்ன அர்த்தம்? வேணும்னே ஏத்துறது. சீசனல் எப்படின்னா வார் டைம்ல, மான்சூன் இல்லாத டைம்ல, மான்சூன் கம்மியா இருக்கிற டைம்ல, எல் நினோ வந்த டைம்ல, மான்சூனல் பிரேக் இருக்கிற டைம்ல, விளைச்சல் கம்மியா இருக்கிற டைம்ல, கொரோனா டைம்ல, டிசீசஸ் எபிடமிக்ஸ் டைம்ல, என்னது அதெல்லாம் டிமாண்ட் ஆக்சிலரேட்டர்.
பால் பாக்கெட்டை வித்தாங்கல்ல, வித்தவன்லாம் அடுத்த வருஷம் அடுத்த ஜென்மத்துல மாடா பிறந்து அவன் தான் பால் கொடுப்பான் எல்லாருக்கும். இது நான் கல்ச்சர்ல எடுப்பேன். கல்ச்சர்ல நான் எடுப்பேன். திஸ் இஸ் கால்ட் அஸ் புருஷார்த்த தர்மா அண்ட் கர்மா தீரின்னு வாங்க. ஒருத்தன் எவன் அவன் கடமையை செய்யாம இல்லீகலா வெல்த் சம்பாதிக்கிறானோ அடுத்த ஜென்மத்துல அவன் சூக்ஷ்ம ஜீவா இல்லைன்னா விக்கெட்ட ஜீவா தான் பிறப்பான். நான் கல்ச்சர் எடுக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆர்ட் அண்ட் கல்ச்சர். திஸ் இஸ் கர்மா தியரி பிலீவ்டு பை புத்திசம் அண்ட் பிலீவ்டு பை ஹிந்துவிசம். பால் பேக்கெட்டை நீ 100 ரூபாய்க்கு 200 ரூபாய்க்கு வித்துருக்கிய, இது ஒரு எக்கனாமிக் அட்வான்டேஜா நீ யூஸ் பண்ணிய, நீ யாரு? நீ இப்படி சம்பாதிக்கிறதுக்கு சம்பாதிக்காம இருக்கலாம. இல்ல சார், நான் என்ன சொல்றேன், பால் பாக்கெட் வழக்கமா வரதை விட நீ 5 ரூபா 10 ரூபா ஜாஸ்தி போட்டு வித்துரு, யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. டபுள் வித்தியாப்பா. அர்பன் ஃபிளட்ஸ் எல்லாம் வந்துச்சு 2015ல. பால் பாக்கெட்ல 150 ரூபாய்க்குலாம் வாங்கிட்டு போனாங்க அந்த கூவம் பிரிட்ஜ் கிட்ட. அது ஒரு பொட்டன்ஷியல் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா நினைக்கிறாங்க. என்னது பொட்டன்ஷியல் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியா நினைக்கிறாங்க. இல்ல, நீ அடுத்த ஜென்மத்துக்கு பண்ற அது சேர்த்து வைக்கிற பாவத்தை. எக்கனாமிக்ஸ், I am telling you, will make you excited, will make you curious, will make you pumped up, will make you dejected also, will make you make suicide also. Economics can make you, economics can kill you. நீ ஒரு ஆளா ஆனோ அப்படின்னா எக்கனாமிக்ஸ் உன்னை உருவாக்கும். அதே மாதிரி நீ மிருகமா ஆகி நீ நாசமா போறதும் அதே எக்கனாமிக்ஸ்ல வரும். எல்லாத்துக்கும் காரணம் சப்ளை அட்வான்டேஜா யூஸ் பண்றது, டிமாண்ட அட்வான்டேஜா யூஸ் பண்றது, மானிட்டரி அண்ட் பிசிக்கல் மேட்டர்ஸ். இதுலதான் அதானி அம்பானி டாடாஸ் எல்லாம் விளையாடுறது. சார் இத்தனை பணப்புழக்கத்தை உருவாக்குங்க சார், இதை பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க. மானிட்டரி பாலிசினா ஆர்பிஐயோட பாலிசி, பிசிக்கல்னா கவர்மெண்ட். இப்போ மினிஸ்ட்ரி இருக்குல்ல, மினிஸ்ட்ரி ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், அவங்க எடுக்கிற முடிவு அந்த ஃபேக்டர்ஸ். ஒரு சின்ன கனெக்ஷன் மட்டும் போட்டுட்டு ஒரு சின்ன பிரேக் எடுப்போம். இப்போ வரைக்கும் நான் சொன்னதுதான், இதுதான் உங்க கேள்வி. உங்க சார் ஐயோ என்னென்னமோ கேட்டிருக்காங்க சார், தலையெல்லாம் சுத்திச்சு சார், குரூப் 4 கொஸ்டின் பேப்பரா சார், அது யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பரா சார், ஸ்டேட்மெண்டா இருக்கு சார், ஆப்ஷன் எல்லா ஆப்ஷனும் ஒரே மாதிரி இருந்தது சார். அது எப்படி இருக்கும் எல்லா ஆப்ஷனும் ஒரே மாதிரி? கண்ணு சுத்தினாதான் எல்லா ஆப்ஷனும் ஒரே மாதிரி தெரியும், இல்லைன்னா தனித்தனியாதான் தெரியும். கண்ணு சுத்தி மயக்கம் போடும் போது என்ன ஆகும், எல்லா ஆளும் ஒரே மாதிரி தெரிவாங்க. கரெக்டாமா? தெளிவா இருக்காது. புரியுதா? இப்ப தெளிவா இதை பார்ப்போம். பணம் புழக்கம் அதிகமா இருக்கு, அப்போ ட்ரேடு, பிசினஸ், இண்டஸ்ட்ரியல் சர்க்குலேஷன் எல்லாமே எப்படி இருக்கும்? ஃப்ளோரிஷ் ஆகும். ஏன்? பணம் சீப்பர் கிரெடிட் கிடைக்குது. இது சீப்பர் கிரெடிட் கிடைக்குது. அப்போ ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆட்டோமேட்டிக்கா ஏறும். ஏறிஞ்சுன்னா அந்த 3 செக்டாரும் என்ன ஆகும்? 3 செக்டாரோட ப்ரொடக்ஷன் எப்படி ஆகும்? ஜிடிபி என்ன ஆகும்? ஏறும். கிராஸ் வேல்யூ ஆடட்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துலயும் கிராஸ் வேல்யூ அடிஷன் எவ்வளோ? பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷியரி செக்டார் 3 சேர்த்தாதான் ஜிடிபி ப்ரொடக்ஷன். அப்போ இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா அங்கெல்லாம் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது? எக்கனாமிக் growth இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு பாயிண்ட மட்டும் ஏத்தோமே, எக்கனாமிக் growth இன்க்ரீஸ் ஆனதால என்னென்ன அட்வான்டேஜ்? ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட். என்னது? எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும். எம்ப்ளாய்மெண்ட் ஏறினதால என்ன நடக்கும்? எல்லார் கையிலயும் மணி சப்ளை. இப்ப எல்லார் கையிலயும் சம்பளம் கிடைச்சிச்சுப்பா. சம்பளம் கிடைச்சா என்ன ஆகும்? கையில காசு இருக்குமா இருக்காதா? அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. இப்ப நான் எங்க இருந்தேன் சார்? கனெக்டிவிட்டி என்ன? மணியோட சப்ளைக்கும் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட சப்ளைக்கும் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் எக்கனாமிக் growthக்கும் கனெக்ஷன் என்னன்னு கேட்டா இப்படி ஒரு கனெக்ஷன் போடணும். சப்ளை கன்ஸ்ட்ரைன்ஸ் என்னென்னலாம் வரும் பொதுவாக? இப்போ நம்ம சப்ளை கன்ஸ்ட்ரைன்ஸால விலை ஏறுன்னு சொன்னேன். டிமாண்ட் ஆக்சிலரேட்டர்னு, டிமாண்டை ஏற்றி விடுற விஷயங்கள், அதனாலையும் விலை ஏறும்னு. கவர்மெண்டோட பாலிசிலையும் உங்களுக்கு விலை ஏறுறது இறங்குறது இருக்கும். இப்ப சப்ளை எப்பெல்லாம் டைட் ஆகும்னா, எல் நினோ
மான்சூனல் பிரேக், எல் நினோ வந்திருக்கு. எங்க உங்களுக்கு ஹம்போல்ட் கரண்ட், எங்க பெருவியன் கரண்ட், எங்க சவுத் அமெரிக்கால பெருவுல, சவுத் பசிபிக் ஓஷன்ல உங்களுக்கு எல் நினோ வந்திருக்கு. அதனால அங்க ஹை பிரஷர் ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம இந்தியால இருக்கிற மான்சூன் விண்ட், சவுத் வெஸ்ட் மான்சூன் வீக் ஆகும். சவுத் வெஸ்ட் மான்சூன் வீக் ஆகும். ஏன்னா மேஸ்கிரீன்ல ஹை இருந்தாதான் நம்மளுக்கு லோ பிரஷர் நம்மளோட இந்தியால இருந்தாதான் அப்பதான் உங்களுக்கு வந்து ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷருக்கு மான்சூன் வரும். மேஸ்கிரின் ஹை வந்து மேஸ்கிரின் லோவா மாறும். அப்போ there will be a break in the south west monsoon. தென்மேற்கு பருவக்காற்று வீக் ஆகும். ஆகும்போது ரெயின்ஃபால் கம்மியாகும். ரெயின்ஃபால் கம்மி ஆகும் போது விளைச்சல் என்ன ஆகும்? ஹார்வெஸ்ட் என்ன ஆகும்? குறையும். குறைஞ்சா அக்ரிகல்ச்சர் பிரைசஸ் ஏறுமா இறங்குமா? ஏறும். எதுக்கு ஏறுது? ப்ரொடக்ஷன் கம்மி. எராட்டிக் அக்ரிகல்ச்சரல் அவுட்புட், கரெக்டான அக்ரிகல்ச்சரல் அவுட்புட் இல்ல. 300 மில்லியன் டன்ஸ் எதிர்பார்க்கிறேன் சார் ஃபுட் கிரெயின்ஸ், ஆனா 200 மில்லியன் டன்ஸ் தான் வந்துச்சு. நீங்க ரேஷனுக்கு எங்க கொடுப்பீங்க? பொதுமக்களுக்கு எங்க கொடுப்பீங்க? கஷ்டப்படுவீங்களா இல்லையா? திடீர்னு 33%, அதுவும் இந்தியா மாதிரி பாப்புலேஷன் கண்ட்ரியில ப்ரொடக்ஷன் கம்மி ஆகக்கூடாது. நியூட்ரிஷனல் செக்யூரிட்டி வந்துடும். அடுத்தது, இதனால என்ன பண்றான் கவர்மெண்ட்? மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொண்டு வந்திருக்கான், ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸ் கொண்டு வந்திருக்கான், இஷ்யூ பிரைஸ் கொண்டு வந்திருக்கான். அப்படின்னா என்ன சார்? சார் இது கவர்மெண்ட் சைட்ல இருந்து சப்போர்ட் சார். யாருமே வந்து கவலைப்படாம நீங்க விதைகளை விதைச்சு நீங்க ப்ரொடக்ஷனா பண்ணுங்க. மார்க்கெட்ல பிரைஸ் இருக்கு இல்ல, கவர்மெண்ட் இந்த விலைவாசியில வாங்கும் அப்படின்னு கொடுக்கிற ஒரு வாக்குறுதி, அப்படின்னு கொடுக்கிற ஒரு பிராமிஸ். மினிமம் சப்போர்ட் பிரைஸ் அப்படின்னா நான் இவ்வளவு மினிமம் இந்த பிரைஸ்ல உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஒரு மூட்டை நெல்லு 1000 ரூபாய்க்கு நான் வாங்குவேன்னு உனக்கு நான் பிராமிஸ் பண்ணிட்டேன்னா, நீ விளைச்சிட்டு வந்து வெளியே மார்க்கெட்ல 1500 ரூபாய் விக்குதுன்னா வேணும்னா வித்துக்கோ, நீ நல்லா இரு. இல்ல மார்க்கெட்ல பிரைஸ் எல்லாம் உடஞ்சு போச்சு, ரொம்ப கம்மியான விலைக்கு தான் நெல் விற்கிறாங்க, ஆனா நான் ப்ரொடக்ஷன் அதிகமா பண்ணி வித்துட்டு நான் வந்து விளைச்சிட்டேன், இப்ப நான் சூசைட் பண்ணிக்கிறது தவிர ஒரு வழி இல்லை அப்படின்னும் போது நீ கவலைப்படாதரா, மினிமம் 1000 ரூபாய்க்கு வாங்குவேன் நான் தான் சொன்னேன்ல உனக்கிட்ட. நான் எப்ப சொன்னேன் அப்படின்னு கேட்டா, சார் நீ அப்ப வந்த ஜூன் மாசமா இருந்தது, ஜூன் மாசம் வந்து விதைக்கிற நாள், at the time of sowing the seeds, at the time of sowing the seeds கவர்மெண்ட் உனக்கு ஒரு வாக்குறுதி ஒண்ணு கொடுத்துச்சுரா, அந்த வாக்குறுதி தான் மினிமம் சப்போர்ட் பிரைஸ். 4 மாசம் அப்புறம் 5 மாசத்துக்கு அப்புறம் விளைச்சல் வந்த அப்புறம் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் முடிஞ்ச அப்புறம் ஹார்வெஸ்ட் அப்போ உனக்கு பிடிச்சிருந்தா எனக்கு வித்துரு, இல்லையா வெளியே மார்க்கெட்ல அதிகமா விலை இருக்கா நீவே அங்கேயே வித்துக்கோ, நீ நல்லா இருக்கணும். ஒருவேளை 1000 ரூபாய்க்கு எனக்கு நீ வித்தனா அதை நான் அந்த அரிசி கொண்டு போய் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வேர் ஹவுஸ்ல நான் வைப்பேன். வச்சுட்டு அத எங்க கொடுப்பேன்? நான் ரேஷன் ஷாப்ஸ்க்கு அந்த பர்டிகுலர் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுப்பேன். மினிமம் சப்போர்ட் பிரைஸ் at the time of sowing the seeds, procurement price can be any time. இப்ப அதிகமா தேவைப்படுது எனக்கு அரிசி, கம்மியா தான் நான் வந்து வாங்கியிருக்கேன், இன்னும் அதிகமா தேவைப்படுது, அப்ப என்ன மார்க்கெட் ரேட் இருக்கோ நான் வாங்குவேன், ஏன்னா மக்கள் கொடுக்கணும், அது ப்ரொக்யூர்மெண்ட் பிரைஸ். இஷ்யூ பிரைஸ்னா நான் வாங்கினேன் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் கிட்ட இருந்து நான் ஒரு பொருளை வாங்கி கூடவுன்ல பதுக்கி வச்சிட்டேன், என் பேர் சென்ட்ரல் கவர்மெண்ட், நான் எந்த கூடவுன்ல பதுக்கி வச்சிருக்கேன்? ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கூடவுன்ஸ்ல வேர் ஹவுசஸ்ல பதுக்கி வச்சிருக்கேன். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் வந்து கேக்குறாங்க, சார் ரேஷன் கடையெல்லாம் அரிசியை கொடுக்கணும், நீங்க அரிசியை எங்களுக்கு வித்துருங்க அப்படின்னு. அவங்க வாங்குறாங்கல்ல, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து வாங்குறாங்கல்ல, அதுதான் இஷ்யூ. ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்குற விலை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து இஷ்யூ பிரைஸ் எதுக்கு கொடுக்க? ரேஷன் கடையில ஃபேர் பிரைஸ் ஷாப்ஸ்ல கொடுக்க.
பிடிஎஸ் ஷாப்ல கொடுக்க. இது சாதாரணமா கவர்மெண்ட் போய் வாங்குறது. இது விதைய விதைக்கும் போதே ப்ராமிஸ் பண்ண விலைக்கு என்ன விலை இருந்தாலும் வெளியே 400 ரூபாய் தான் மூட்டை விற்குதுனாலும் நான் உனக்கு 1000 ரூபாய் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், உனக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது. இது என்ன கேரண்டி கொடுக்கும்னா, இது என்ன ஃபுட் சப்ளை, நியூட்ரிஷன் சப்ளை அண்ட் ஃபுட் கிரெயின் சப்ளை, ஆன்டி பாவர்ட்டி மெஷர். இது என்னது? ஆன்டி பாவர்ட்டி மெஷர் அண்ட் ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி பிரைசஸ். பிரைசஸ் ஸ்டெபிலிட்டியா மெயின்டைன் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல பயன்படும். நல்லா கவனிங்க. அவனுக்கு மினிமம் 1000 ரூபாய் கூட மூட்டைக்கு வரலன்னா அடுத்த வருஷம் அவன் நெல்லை விதிப்பானா? சூசைட் பண்ணிப்பான். அதனாலதான் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் சொல்லுவாங்க. ஆனா மக்கள், பொதுமக்கள் என்ன சொல்றாங்க? சார், மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொடுக்கறதுனாலதான் இன்ஃபிளேஷனே வருது சார். இது எப்படின்னா, 100 நாள் திட்டம் வந்ததுனால்தான் வீட்டுல வேலைக்காரங்க வந்து பாத்திரம் தேய்க்க ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க சார் அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒண்ணு போயிட்டு இருக்கு. எங்க? ராம்நாடு பக்கம், சிவகங்கை பக்கம், ஏன் சென்னை பக்கமே. 100 நாள் திட்டம் வந்ததுனாலதான் சும்மா போய் மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு வந்தா அவங்களுக்கு 200 ரூபாய் கிடைக்குது, அவங்க எப்படி சார் வீட்டுக்கு வேலைக்கு வருவாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ஒன்று போயிட்டு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? அது நீங்க இப்படி நினைக்கிறீங்களே, அத்தனை பேர்ல இப்ப மரத்துக்கு கீழே உட்கார்ந்து சுகப்படுறாங்க, சுகப்படல, அந்த கதையை விட்டுருங்க. அவங்க எல்லாம் பஞ்சத்துல இறந்தப்ப நம்மளாம் எங்க இருந்தோம்? அவங்க வேலை செய்யறான், வேலை செய்யல. உங்க வீட்டுக்கு வேலைக்கு வரான், வரல. உங்க வீட்டுக்கு வேலைக்கு ஒருத்தன் வர்றதுக்காக அங்க 100 பேர் 100 நாள் திட்டம்ல வேலை செய்யாம பஞ்சத்துல சாப்பிடுமா? எத்தனை முதுகுளத்தூர்ல நான் வேலை செஞ்ச இடத்துல, ராமநாட்டுல, அந்த வீட்டம்மாவே 1 கோடி ரூபாய்க்கு வீடு வச்சிருக்கா. அந்த வீட்டம்மாவே 100 நாள் திட்டம் போகும். நான் பார்த்துருக்கேன். கரெக்டா பார்த்தா காலைல 10 மணிக்கு காணாம போயிடும், மத்தியானம் 2 மணிக்கு வரும். என்னடான்னு பார்த்தா இன்னும் ஐயா தான் கூடும். ஐயா ஒன்றும் இல்லையா, வந்து எனக்கு ஆக்சுவலி கேம்ப் ஆஃபீஸ் கட்டிட்டு இருந்தாங்க அப்பதான், புது கேம்ப். அது வரைக்கும் அந்த வீட்டில் தங்கியிருந்தேன். ஒன்றும் இல்லையா, 100 நாள் திட்டத்துக்கு போயிட்டு வரீங்க. என்னம்மா நல்லா கடுமையா இருக்குமா? இல்லை, ஒன்றும் இல்லையா, போறதையா உட்காரதையா வரதையா? எவனா ஒருத்தர் 2 பேர் உட்காந்து மம்மட்டியை தட்டிட்டு இருப்பான். ஐயா அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, கவர்மெண்ட் தரட்டுமே, என்ன தப்பு? 100 நாள் திட்டம் வந்ததுனாலதான் விலைவாசி ஏறிடுச்சு. 100 நாள் திட்டம் வந்ததுனாலதான் MNREGA ஸ்கீம் வந்ததுனாலதான் உனக்கு வேலைக்காரங்க கிடைக்கல. அப்பனா யூபிக்கு போயிருங்க, தமிழ்நாட்டில் இருக்கீங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் மினிமம் சப்போர்ட் பிரைஸ் கொடுக்கறதுனாலதான் சின்ன சின்ன ஃபார்மர் கூட என்ன விளைச்சல், என்ன ஒரு கேவலமான விளைச்சலா இருந்தாலும், அரிசி என்ன குவாலிட்டியா இருந்தாலும் அவன் 1000 ரூபாய் தருவான். தெரியுமா உங்களுக்கு? அது அப்போ அவன் கையில காசு புழங்குறதுக்கு காரணமே கவர்மெண்ட் தான். அதனால்தான் நம்மளுக்கு வந்து குத்தகை கொடுக்கறதுக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை. இதெல்லாம் சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ். இதுல என்னது? சோசியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸ். மினிமம் சப்போர்ட் பிரைஸ், MNREGA சிஸ்டம், இது எல்லாமே பணக்காரன கொம்புகள், பணக்காரனோட கொம்பை உடைக்கிற திட்டங்கள். இந்த திட்டங்களை நீ கேவலப்படுத்துறதை விட்டுட்டு உன் வேலையை நீ பார்த்தா நல்லா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கேபிட்டலிஸ்டுக்கும் ஒரு சோசியலிஸ்டுக்கும் நடக்கிற சண்டை இது. ஸோ இந்தியா அது பர்ஃபெக்டா பேலன்ஸ் பண்ணும். இந்தியா அதை பர்ஃபெக்டா பேலன்ஸ் பண்ணும். சார், இன்னொரு வாட்டி சப்ளை எப்ப சார் கான்ஸ்டன்ட் ஆகும்? ஆல்ரெடி சொன்னேன். எசென்ஷியல் குட்ஸை ஹோர்டிங் பண்றது அப்படின்னு என்ன அர்த்தம்? பதுங்கி வைக்கிறது. இது வைக்கிறது. இப்போ டக்குன்னு பார்த்தோன்னா LPG சிலிண்டர் எல்லாம் பதுங்கி வச்சிருந்தாங்க. டக்குன்னு பார்த்தா அந்த பெட்ரோல், டீசல் எல்லாம் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா அந்த வார் வர டைம்ல கேனா வாங்கிட்டு போனான். கேட்டா அடுத்த நாள் காலையில ரெகுலரா பெட்ரோல் வாங்குறதுக்கு கூட காசு இல்லை. எல்லாமே வந்து எல்லாத்தையும் பெட்ரோல்ல டீசல்ல வாங்கிட்டாங்க அவங்க. ஸோ பதுங்கி வச்சுட்டு விலைவாசியை ஏத்துறது. இண்டஸ்ட்ரியல் செக்டார் இன்அடிக்குவேட்டா growth ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? சார், செகண்டரி செக்டார் ப்ரொடக்ஷன் பண்ற ஏரியா, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், கூட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ற ஏரியா இண்டஸ்ட்ரியல் செக்டார். இந்த இது வந்து சரியா வளர்ச்சி அடையல அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் கம்மியா கொடுக்கும். எம்ப்ளாய்மெண்ட் கம்மியா கொடுத்தா யாருக்கிட்டையும் சம்பளம் வராது.
சம்பளம் வரல அப்படின்னா அவன் கஷ்டப்படுவானா ஆனந்தப்படுவானா? கஷ்டப்படும். கோல், ஐரன், ஸ்டீல், எலக்ட்ரிசிட்டி, ஃபெர்டிலைசர், பெட்ரோலியம் இப்ப எல்லாமே ஏறி இருக்கு. தேங்க்ஸ் டு ஈரான் இஸ்ரேல் வார் எல்லாமே ஏறி போச்சு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரைசஸ் எல்லாமே ஏறி போச்சு. ஏறி போனா டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் ஏறும், வீடு கட்டுற காஸ்ட் ஏறும், ஃபேக்டரி கட்டுற காஸ்ட் ஏறும், ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஏறும், மொத்தத்துக்கு நாசமா போகும். ஏன்னா இது எல்லாமே கரெக்டான பிரைசிங்ல, இதெல்லாம் அக்ரிகல்ச்சரல் இன்புட் மாதிரி இண்டஸ்ட்ரியல் இன்புட். இது என்னது? இண்டஸ்ட்ரியல் இன்புட்ஸ் காஸ்ட்லி ஆச்சுன்னா அவுட்புட் வர ப்ராடக்டோட காஸ்ட் என்ன ஆகும்? ஏறும். அப்ப சப்ளை என்ன ஆகும்? இருக்காது. அதுக்கு ப்ரொடக்ஷனே பண்ணாம உட்காந்துக்கிட்டா பெட்டர்னு உட்காந்துருவாங்க. ஏன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இஸ் ஹை. அடுத்தது ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் இம்போர்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஊர்ல பெட்ரோலியம் கிடைக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும். 70% இம்போர்ட்ஸ் வந்து எதுல இருந்து வருது? எல்பிஜி எல்லாமே எங்க இருந்து வருது? அவுட் சைடு இந்தியால இருந்து தான் வருது. அதுல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனை போட்டீங்க. அப்போ உள்ள வர எல்பிஜியும் உள்ள வர பெட்ரோல் என்ன ஆகும்? க்ரூட் ஆயில் கம்மியாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா சப்ளை என்ன ஆகும்? கன்ஸ்டன்ட் ஆகும். சப்ளை கன்ஸ்டன்ட் ஆனோடனே எல்பிஜி சிலிண்டரோட விலை என்ன ஆகும்? ஏறும். இப்போ அப்படிதான் ஏறிச்சு. இது வாரால இப்ப ரெஸ்ட்ரிக்ஷன் விழுந்தது. வாரால வந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இது. இப்போ வாரால வந்த கட்டுப்படித்தனம். வார் இல்லாம சில வாட்டி பாலிசி வரும். ஆனியன்லாம் இம்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்வாங்க. அப்போ ஆனியனோட விலை எல்லாம் பங்களாதேஷ்ல இருந்து வர ஆனியன்லாம் நின்று போச்சுன்னா இந்தியால விலைவாசி என்ன ஆகும்? ஏறும். இதே மாதிரி ஒரு வாட்டி இந்தியால விலைவாசி ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? விலைவாசி ஏறிச்சுன்னு வச்சுக்கோங்க, பொதுமக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ இம்போர்ட்ஸ் அவன் ரிலாக்ஸ் பண்ணுவான். ரிலாக்ஸ் பண்ணி எல்லாருமே பங்களாதேஷ்ல இருந்து இம்போர்ட் பண்ணுவான். ஃபுட் கிரெயின்ஸ் எல்லாம் எங்க இருந்து வாங்குவான்? பக்கத்து கண்ட்ரீஸ்ல இருந்து வாங்கி ரைஸ் எல்லாம் வாங்கி மியான்மர்ல இருந்துலாம் ரைஸ் வாங்குவாங்க. வாங்கி இந்தியாவில் இருக்கிற ப்ரெஷரை குறைப்பாங்க. இது பல வாட்டி வெங்காயத்துல நடந்திருக்குது. பல வாட்டி ஃபுட் கிரெயின்ஸ் ரைஸ்ல இது நடந்திருக்கு. மியான்மர் கிட்ட இருந்து பங்களாதேஷ் கிட்ட இருந்து நம்ம வந்து பொருட்களை வாங்கி விலைவாசிய நியூட்ரலைஸ் ஆகும். விலைவாசிய 2011ல ஷீலா தீக்ஷித்னு ஒருத்தங்க ஒரு அம்மா இருந்தாங்க, பிஜேபி சீஃப் மினிஸ்டர். அந்த அம்மா தோத்து போறதுக்கு மெயின் காரணம் 100 ரூபா ஆனியன் ஆனது. அங்க பூரி சப்பாத்தி இட்லியே வச்சாலும் பக்கத்துல வெங்காயத்தை கடிப்பான். எங்க? நார்த் இந்தியால இவ்வளவுதான் சாப்பாடு வைப்பான், அது பக்கத்துல இவ்வளவு வெங்காயம் வைப்பான். வெங்காயம் இல்லைன்னா ஆள் செத்து போயிடுவான். வெங்காயம் தான் எல்லாத்துக்கும் வெங்காயத்தை கடிப்பாங்க. வெறும் வெங்காயம் 100 ரூபா போனதுக்கு என்னடா கவர்மெண்ட்னு கவர்மெண்ட்டை கவுத்துட்டாங்க. எக்கனாமிக்ஸ் டிசைட்ஸ் தி பாலிட்டி. That's what I'm telling you. Economics decides the polity. Geography decides the economics. So geography is the mother of everything. Geography தான் பாலிட்டியையும் எக்கனாமியும் டிசைட் பண்ணும். உனக்கு என்ன இருக்கு, உனக்கு என்ன இல்லைன்னு உன்னால கணிக்க முடியல அப்படின்னா எக்கனாமிக்ஸ் ஊத்திக்கும். எக்கனாமிக்ஸ் ஊத்திக்கிட்டோன்னு அந்த இடத்துல இருக்கிற பாலிடிக்ஸ் எல்லாம் ஊத்திக்கும். ஸோ you need to understand your geography. You need to understand your culture. If you don't understand these two factors, your polity and economics is going down. Nobody can stop. யாராலும் நிறுத்த முடியாது. பாப்புலேஷன் அதிகமா இருக்காங்க, டிமாண்ட் அதிகமா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா விலைவாசி ஏறதான் செய்யும். எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்கமும் ஏறிச்சு. நான் அப்பதான் சொன்னேன், எல்லா இடத்துலையும் வேலை வாசிப்பு, எல்லா இடத்துலையும் ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ், எல்லா இடத்துலையும் வேலை வாய்ப்பு வசதிகள். ஏன் நான் இன்ஜினியரிங் படிக்கிற டைம்ல இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப்லாம் இல்லை. அப்பா என்ன கொடுக்குறாரோ அது மட்டும் தான் எடுத்துட்டு போயிட்டு நீ வேலை செய்யணும். இப்போ என்ன பண்றான்? டக்குன்னு வர வழியிலேயே ஒரு பைக்கை வாங்குறான். டக்குன்னு ஹாஸ்டல்ல இருந்து கிளம்புது, காலேஜ்ல இருந்து கிளம்பும் போது தலைவர் பிளிங்கிட் ஆன் பண்றான், ஜெப்டோ ஆன் பண்றான், பிக் பாஸ்கெட் ஆன் பண்றான், ராபிடோ ஆன் பண்றான், ஓலா ஆர்டர் பண்றான். எல்லாம் எது ஃபர்ஸ்ட் வருதோ அது ஓட்டுறான். அவன் எல்லாத்தையும் வாங்கி வச்சிட்டான். கேஷுவலா ஒரு 4 மணி நேரம் ஓட்டுறான். புரியுதுங்களா? அப்புறம் வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போயிட்டு
ஜாலியா வந்து இவன் உழைச்ச காசு தானே, நல்லா சாப்பிட்றான், நல்லா தூங்குறான், திரும்பி அத்தனை நாள் காலைல எழுந்துக்கிறான், போறான். யாருக்கிட்டையும் கை ஏந்துறதே இல்லை. நாங்கெல்லாம் வந்து அப்பா ஒரு நாளைக்கு வந்து பஸ்ல போயிட்டு வர்றதுக்கு இவ்வளோன்னு காசு தருவாரு, இவ்வளோனுக்கு இது வந்து பணத்தை கொடுப்பாரு, நம்ம பார்த்து தான் செலவு பண்ணோம். இப்பெல்லாம் பணத்துக்கு மரியாதையே இல்லையே தம்பி. 200 ரூபா 300 ரூபான்றது அவனுக்கு வந்து சாதாரண பணமா தெரியுது. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ரைஸ் இன் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் இன்கம். இப்போ வந்து எந்த செக்டார்ல பணம் வருதுன்னா 1 லட்ச ரூபா மேல 50,000 ரூபாய் மேல வர செக்டார் கிட்ட இந்தியால காசு இல்லை. எல்லாம் அந்த 8,000 ரூபாயில இருந்து ஆரம்பிச்சு அந்த 30,000 ரூபாய்க்குள்ள எல்லாரும் அடங்கியிருக்காங்க. ஒருத்தனோட இன்கம் 30,000 ரூபாய் மேல வருதானா இல்ல, அதுக்குன்னு 8,000 ரூபாயோட கம்மியா வருதானா இல்ல. ஒண்ணு மினிமம் குப்பகார வேலை பார்த்தாலும் 10,000 ரூபாய் வருது. அது சரி, இதுலயே நம்ம வல்லரசு அடையலாம்னு பார்த்தா அது 30,000 ரூபாய் தாண்டாது. ரீசன் என்னன்னா பாப்புலேஷன். நீ இல்லைன்னா இன்னொருத்தன். இதே ஜெர்மனியோ இல்லைன்னா வந்து யூகேவோன்னா இன்னொருத்தன் வேலை செய்யறது கிடைக்க மாட்டான். அதனால நீனே டிமாண்ட் பண்ணி பெரிய ஆள் ஆகலாம். இங்க பெரிய ஆள்லாம் ஆக முடியாது. அதுக்குன்னு பிச்சை எடுக்க தேவையில்ல. எல்லாருக்குமே 30,000 ரூபாய் 25,000 ரூபாய் மினிமம் இருக்கு. உழைக்கிறவனுக்கு ரேபிடோ ஓட்டினா ஒரு மாசம் ஓட்டினா கண்டிப்பா 30,000 வரும். நல்லா கமிட்டடா, எந்த வேலையும் இல்லாம 4 மணி நேரம் மட்டும் ஓட்டிட்டு போனோம்னா 500 ரூபா 600 ரூபாய் கேரண்டி. மாசத்துக்கு 15 ரூபா 20 ரூபா கண்டிப்பா அவன் கை வந்துருது. அதுல வேற இந்த பிளிங்கிட்னு வந்து பாருங்க, கமிஷன் அல்றாங்க. 8 மினிட்ஸ் டெலிவரி, 7 மினிட்ஸ் டெலிவரி, 10 மினிட்ஸ் டெலிவரி, சில்டா வேணுமா நான் சில்டா வேணுமா, பிளாஷ் டிரைவ் வருது. கொஞ்ச நாள்ல என்ன ஆயிரும்னா எனக்கு ஒரு 2 குழந்தை வேணும்னா டக்குன்னு வந்துடும் போல. சார் ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கேட்கும். ஆண் குழந்தை 2 பெண் குழந்தை 2ன்னு போட்டா டப்புன்னு வந்து இன்குபேட்டர்ல வந்து இறக்குற மாதிரி இறக்கிடுவாங்க போல. அந்த அளவுக்கு ஒரு ஒரு ஃபாஸ்டான சிஸ்டமா மாறிடுச்சு. மேக்சிமம் மக்கள் சோம்பேறியா ஆயிட்டு இருக்காங்க. அந்த வெளியே போயிட்டு வந்தா கொஞ்சம் பிரஷர் இறங்கும். முட்டை வாங்க போறியோ கொத்துமல்லி வாங்க போறியோ தேவையில்ல, நீ போயிட்டு வந்தா ஒரு பிரஷர் இறங்கும். என்னதான் இருந்தாலும் சரி, வீட்லயே இருந்துகிட்டு வந்தா அந்த கதை வேலைக்கு ஆகாது. இப்ப வீட்டுல இருந்து வெளியே போறதே இல்லை. அப்படியே உட்காடுறாங்க, டங்குன்னு தட்டுறான், நாய்க்கும் ஃபுட்டு வருது, அவனுக்கும் ஃபுட்டு வருது. யாருக்கு இது நல்லதுன்னா இன்செக்யூர்டு விமன் இருப்பாங்க பாருங்க. மாமனார் இருக்கக்கூடாது, மாமியார் இருக்கக்கூடாது, அப்பா இருக்கக்கூடாது, அம்மா இருக்கக்கூடாது, நாத்தனார் இருக்கக்கூடாதுன்னு ஒரு கிரைட்டீரியா ஒண்ணு போடுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஃபிட் தெரியுமா? பிளிங்கிட், ஜெப்டோ. ஏன்னா வீட்டுக்கு யாரும் வரப்போறது இல்லை. அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டா ஃபிட் ஆகுது. அந்த ஆப் எல்லாம் ஹிட் ஆகுறதுக்கு காரணமே அதான். ஏன்னா ஒரு வாட்டியாவது ஃபீலிங் வரும் ஒரு காலத்துல. இதே எங்க மாமனார் இருந்திருந்தா, இதே நாத்தனார் இருந்திருந்தா பால் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, எனக்கு டிஃபன் இருக்கான்னு, உடம்பு சரியில்லைன்னு டிஃபன் இருக்கான்னு டிஃபன் சமைச்சு கொண்டு வந்திருப்பாங்க. அதுல பாசம் வந்துச்சுமா, புரோக்கன் ரிலேஷன்ஸ் எல்லாமே சேர்றதுக்கு வாய்ப்பு இருந்தது. நான் யாரையும் நம்ப தேவையில்ல, காசு மட்டும் இருந்தா போதும். எக்கனாமிக்ஸ் ஒன்லி டஸ் நாட் டிசைட் தி பாலிட்டி, இட் டிசைட்ஸ் தி சொசைட்டல் செட்டப். சொசைட்டல் செட்டப் ஆஃப் தி கண்ட்ரி கூட டிசைட் பண்றது எக்கனாமிக்ஸ் தான். எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பாருங்க. இன்க்ரீசிங் பேஸ் ஆஃப் அர்பனைசேஷன். வீட்டுக்கு டிமாண்ட் அதிகம், ஸ்கூலுக்கு டிமாண்ட் அதிகம், ஸ்கூல் டிஸ்ட்ரிக்ட்ல டிமாண்ட் அதிகம், ஐடி ஏரியால வீடு வாங்குறது டிமாண்ட் அதிகம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா ரியல் எஸ்டேட் என்ன ஆகும்? ஜாஸ்தி. இப்போ வரைக்கும் அன்ஆக்கியபைடு பிளேசஸ் கூட ஆக்கிபை ஆக ஆரம்பிச்சிடும். அதுதான் அர்பனைசேஷன். அதுக்குதான் திண்டிவனமே சென்னைன்னு வித்துட்டு இருக்காங்க. அரக்கோணம் சென்னைன்றாங்க. அரக்கோணம் என்னைக்கு சென்னைக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆக்சுவலி அரக்கோணத்துல திருப்பதி கிட்ட, தமிழ்நாடு சென்னையோட. அதுக்கு அவன் ஆந்திரான்னு சொல்லியிருக்கலாம். அதை என்னால முடியல. இது வந்து திண்டிவனம் என்னைக்கு சென்னைக்கு வந்துச்சுன்னு எனக்கு இன்னும் தெரியல. சிங்க பெருமாள் கோயில் மிக அருகில்னு போடுறான். சிங்க பெருமாள் கோயில்ன்றது இங்க சின்ன வயசுல கிளம்பணும்னா 3 மணி நேரம் ஆகும். இங்க வீட்டுல இருந்து இந்த இடத்துல இருந்து கிளம்புனா 3 மணி நேரம் ஆகும் இங்க சின்ன வயசுல. இப்ப மேபி பைபாஸ் வந்ததுனால ஒரு 2 மணி நேரம் ஆகும். அது எப்ப சென்னை ஆச்சு? கீழம்பாக்கத்துல கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட போட்டா அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு கணக்கு எடுக்கிறாங்க. அந்த பஸ் ஸ்டாண்டே 2 டிஸ்ட்ரிக்ட் தள்ளி போய் போட்டிருக்கான். புரியுதுங்களா? நீ அங்கல இருந்து கணக்கு எடுத்தா எக்கனாமிக்ஸ்மா, அர்பனைசேஷன், மானிட்டரி அண்ட் பிஸ்கல். சார் அதிகமா கவர்மெண்ட் செலவு பண்ணுது சார். எதுக்கு?
பிரிட்ஜ் கட்ட, ரோடு கட்ட, 100 நாள் திட்டம்னு சொல்லி குளத்தை தோன்றது, என்னது மண்ணு தூர் வாடுறது, குளத்தை ரெடி பண்றது, மராமத்து பண்றது, இது எல்லாமே குடிமராமத்து பண்றது, இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தா மக்களோட காசு, மக்களுக்கு காசு போய் சேருதா சேரலையா? ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஏறுதா ஏறலையா? சோ டிமாண்டை ஆக்சலரேட் பண்ணுது. இதுதான் நீங்க கமலாவோட கதையில பாத்தீங்க. அவன் பிரிட்ஜ் கட்டுறதுக்கு சூப்பர்வைசரா போனானா, இந்த அம்மா வந்து பேங்க்ல போயிட்டு கிளர்க்கா சேர்ந்தாளா? இதெல்லாம் என்னது? டிமாண்ட் ஆக்சிலரேஷன். அவர் ரோடு போட போனாரா? யாரு? பெரியவரு. விட்டுட்டீங்க. வீடியோல பார்த்தது, கிளாஸ்ல கேட்டது வேப்பரைசேஷன் சொல்லுவாங்க. இத இஃப் யூ see in states of matter in chemistry, இன்டர் கன்வெர்டபிலிட்டின்னு சொல்லுவாங்க. லிக்விட் ஸ்டேட்ல இருந்து கேசியஸ் ஸ்டேட்டுக்கு போனா அது பேர் என்னன்னு சொல்லுவாங்க? என்னது? வேப்பரைசேஷன். ஆவியா போறது, போயிருச்சு. இதுல இருக்கிறது ஆவியாக போய்விட்டது. திரும்பி அதை தயவு செய்து கண்டென்சேஷன் பண்ணி ஆவியா போனதை திரும்பி கொண்டு வந்து லிக்விட் ஸ்டேட்ல மாத்தினீங்கன்னா ஐ வில் பி ஹாப்பி. வேப்பரைஸ் ஆனது வேப்பரைஸாவே விட்டீங்கன்னா திரும்பி ஃப்ரெஷ்ஷா தான் இருப்பீங்க. டெபிசிட் பினான்சிங் இருக்கிறதுலயே படு கேவலமான வேலை இது. வரவு எட்டனா செலவு பத்தனா. டெபிசிட் பினான்சிங். இங்கிட்ட காசு இல்லை, ஸ்கீம்ஸ் கொடுக்க காசு இல்லை, நல உதவி திட்டங்கள் கொடுக்கறதுக்கு காசு இல்லை. நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், நான் இந்த திட்டத்துக்கு இவ்வளவு காசு தரேன், அந்த திட்டத்துக்கு இவ்வளவு காசு தரேன், தாலிக்கு தங்கம் தரேன், இந்த மாதிரிலாம் நிறைய ப்ராமிஸ் நான் பண்ணிட்டேன். என்கிட்ட காசு இல்லை, நான் வாங்குவேன் கடன். நான் கடன் வாங்குவேன். அந்த கடன் வாங்குறது எதுக்கு வாங்குறேன்னா, எனக்கு பற்றாக்குறை இருக்கு, இவ்வளவு செலவு பண்ண வேண்டியது இருக்கு, ஆனா என்கிட்ட காசு இவ்வளவுதான் இருக்கு. அது பேர் என்ன சொல்லுவீங்க? டெபிசிட் பினான்சிங். ஆல்ரெடி பீடையில இருக்கும், அந்த பீடைக்கு இன்னும் பீடையில இறங்கணும்னா வரவு எட்டனா செலவு பத்தனா கதை. இங்கிட்ட வரவில்லை, ஆனா கெத்துக்காவது நான் செலவு பண்ணி ஆனோம். ஏன்னா அடுத்த வாட்டி நான் எலெக்ஷன் ஜெயிக்கணும், நான் கொடுத்த வாக்க காப்பாத்தணும்ன்ற ஒரு கான்செப்ட்ல நான் செலவு பண்ணுவேன். எக்கனாமி என்ன ஆனா பண்ண 10 லட்சம் கோடி நஷ்டத்துல கவர்மெண்ட் போனா என்ன, அது எனக்கு தேவையில்ல. டெபிசிட் பினான்சிங். சார் இப்போ பல விதமா நீங்க சொன்னீங்க சார். டிமாண்ட் ஆக்சிலரேட்டர் சொன்னீங்க, சப்ளை கன்ஸ்ட்ரைன்ட் சொன்னீங்க, சப்ளையை சுருங்குறது, டிமாண்டை ஏத்துறதுக்கான விஷயங்கள் சொன்னீங்க. ஆனா வேற என்ன சார் காரணங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டா, டிமாண்ட் புல், காஸ்ட் புஷ். இதுவும் டிமாண்ட் ஆக்சிலரேட்டர் இல்ல சப்ளை கான்ஸ்டன்டோட வேற மீனிங். நல்லா கவனிங்கம்மா, நல்லா கவனிங்க சார். டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி சப்ளை கொடுக்க முடியல சார் அப்படின்னா, அந்த இடத்துல விலைவாசி ஏறிச்சு அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வேகமா இல்லைன்னு அர்த்தம். அந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வேகமா இல்லைன்னா என்ன அர்த்தம்னா சார், கிரெடிட் சீப்பா கிடைக்கலன்னு அர்த்தம். கிரெடிட் சீப்பா கிடைக்கலன்னா என்ன அர்த்தம் சார்? ஆர்பிஐ கிரெடிட் ரேட்ஸை ரிலாக்ஸ் பண்ணலன்னு அர்த்தம். கிரெடிட் சீப்பா கிடைச்சாதான் நான் ப்ரொடக்ஷன் அதிகமா பண்ண முடியும். ப்ரொடக்ஷன் அதிகமா பண்ணாதான் நான் சப்ளைக்கு ஏத்த மாதிரி, டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி சப்ளை என்னால பண்ண முடியும். அந்த எக்கனாமில பணப்புழக்கம் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். கவர்மெண்ட் பாலிசி கரெக்டா இல்லைன்னு அர்த்தம். காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் சார். காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஏறுறது அப்படின்னா, வேலை செய்யறவங்க இதுக்கு கம்மியா நான் வேலை செய்ய மாட்டோம் சார், எங்களுக்கு இவ்வளவு சம்பளம் வேணும்னு கேட்கறது. ஐடி கம்பெனிக்கார மாதிரி. ஐடி கம்பெனிக்காரன் இப்ப என்ன பண்றான்? சுத்தி அடிக்கிறானா, அம்மி அடிக்கிறானா, அம்மி மிதிக்கிறானா, என்ன மிதிக்கிறான்? ஒன்னும் செய்யல. போயிட்டு உட்காந்துக்கிறான், கோடிங் எழுதுறான், காசு வேணும்ன்றான். 2 lakhsன்றான், 3 lakhsன்றான், பேக்கேஜ் 25 lakhsன்றான், 50 lakhsன்றான், 1 crore. பார்த்தா அவன் உழைக்கிறதுன்னு பார்த்தா ஒண்ணும் இல்ல, மூளைதான். இப்போ ஐடி இன்ஜினியர் காஸ்ட்லி, அவனோட டிமாண்ட் காஸ்ட்லி. நீ அவனை வச்சு வேலை வாங்கணும்னா அந்த ப்ராடக்டோட காஸ்ட் என்ன ஆகும்? சாஃப்ட்வேர் ப்ராடக்டோட காஸ்ட் என்ன ஆகும்? அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா?
அதிகமா இருக்கும். அது காஸ்ட் புஷ். காஸ்ட புஷ் பண்ணி ஒரு இடத்துல விலைவாசி ஏறுனா அது காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். டிமாண்ட் சப்ளைக்கு ஏத்த மாதிரி இல்லாதப்போ அது டிமாண்ட் புல். இது ஏன் இவ்வளவு சொல்றேன்னா, இது ஸ்ட்ரைட் கொஸ்டின். உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா கேட்பாங்க கொஸ்டின். அது டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் என்றால் என்ன? சப்ளைக்கு ஏத்த மாதிரி டிமாண்ட் தர முடியல. சரி, டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி சப்ளை தர முடியல. அது காரணங்கள் என்ன வேணா இருக்கலாம். விலைவாசி ஏத்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ண முடியல, சீப்பர் பிராங்க் ரேட் இல்ல, சீப்பர் கிரெடிட் கிடைக்கல. காஸ்ட் புஷ். உனக்கு இன்புட்ஸ் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணணும்னா 4 ஃபேக்டர் தேவை. லேண்டு, லேபரு, கேபிட்டல், ஆண்டர்பிரினர்ஷிப். ஆண்டர்பிரினர்ஷிப் யார் கொண்டு வருவா? ஃபேக்டரி ஓனர் கொண்டு வருவான். இது ஓனர் தன்மை. கேபிட்டல் யார் தருவா? பேங்க் தரும், இல்ல நானே போடுவேன். லேண்டு, லேபரு, லேண்டு விலையும் ஏறிடுச்சு, லேபர் விலையும் ஏறிடுச்சு. அப்ப பொருளோட விலை என்ன ஆகும்? என்ன ஆகும்? ஏறும். அதுதான் காஸ்ட் புஷ். காஸ்ட் ஏறினதுனால, காஸ்ட் புஷ் பண்ணதுனால, காஸ்ட புஷ் பண்ணதுனால ஏறின விலைவாசி. எது சார் நல்லதுன்னு கேட்டீங்கன்னா, ரெண்டுமே நல்லது இல்ல. இது ரெண்டுமே இருக்குன்னா ரெண்டுமே பீட. இந்த 2 பீடையும் இருக்கக்கூடாதுன்னா ஆர்பிஐயும் கவர்மெண்ட்டும் உட்கார்ந்து ஃபுல் டைம் ஒர்க் பண்ணும். அண்டர்ஸ்டுட் சார்? சாதாரண பாஷையில இன்னும் தரமட்டமா இறங்கி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். இன்ஃப்ளேஷனால வர விளைவுகள். இன்ஃப்ளேஷன் இல்லாத நாட்கள், இன்ஃப்ளேஷன் இருக்கிற நாட்கள். இல்லாத நாட்கள்ல ஒரு 100 ரூபாய் எடுத்துட்டு போனீங்கன்னா 4 பிஸ்கட் பாக்கெட்டு, 2 முட்டை, 1 வாட்டர் பாட்டில் கிடைக்குது. என்ன சார் பண்ண போறீங்க? ஏதோ ஒண்ணு வாங்குறேன். I get 4 biscuit packets, 2 eggs and 1 water bottle. For the same money, during the period of inflation, I get only 3 biscuit packs and 1 egg. Water bottle இல்ல. வாட்டர் பாட்டில் இல்லைன்னா தாகத்துல நான் சாவறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த பாவத்துக்கு யார் சார் காரணம்னு கேட்டா, இந்தியன் எக்கனாமி. வறுமை நிறம் சிவப்பா? யார் இது? கமல்ஹாசன் நடிச்சிருப்பான், பாத்தீங்களா? அது ஃபுல்லா எக்கனாமிக்ஸ் தான். அது அவன் சாப்பிட்ற மாதிரியே எல்லாம் பாத்திரத்தையும் அடிப்பான். ஏதோ ஒரு சாங்கோட இருக்கும்பா, புரியுதுங்களா? இவன் அந்த அவ்வளவு ஸ்ரீதேவின்னு நினைக்கிறேன். இட்ஸ் a வெரி குட் எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட். அது படமும் ஹிட்டா இருக்கு. ஆனா பஞ்சம் தான் மெயினா காரணம். அதுக்கு பாவர்ட்டிக்கு பயங்கரமா உட்காந்து அவன் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போவான். அவன் எம்ஏ, MA கோல்டு மெடலிஸ்ட்ல ஏதோ வேலை கிடைக்காது. இன்டர்வியூல கேட்கிற கொஸ்டின் வேற, இவன் எக்ஸ்பிளைன் பண்றது வேற. வீட்டுல ஆனா கெத்தா MA பிச்சை எடுக்க முடியாது, கம்மியான விலைக்கு போக முடியாது, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போக முடியாது. அவன் பற்ற கஷ்டம்லாம் பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் தான். எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் பாத்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவ் தான், எல்லாமே அழிவுக்கு தான் போகும். ஆனா சில பாசிட்டிவும் இருக்கு அதுல. அதுதான் ஹெல்த்தி இன்ஃப்ளேஷன் நான் சொன்னது. ஒரு 3% மட்டும்தான் விலைவாசி ஏறி இருந்தா அது ஒரு விதமா ஆண்டர்பிரனருக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கும். அந்த ஊக்கத்தை எடுத்துக்கிட்டு போய் ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டு போயிட்டு அவன் என்ன பண்ணுவான்? அதிகமா ப்ரொடக்ஷன் பண்ணுவான். இது பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ், இது நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ். ரெண்டுமே காப்பி பண்ணிட்டு, இது இன்ஃப்ளேஷன் 2 to 4% ஹெல்த்தியா இருந்தா, இது நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் அதிகமா இருந்தா, 4%ஓட அதிகமா இருந்தா, ரெண்டுமே காப்பி பண்ணிக்கலாம். இது அப்படியே கொஸ்டின்மா, அப்படியே கொஸ்டின். சார் இதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் நீங்க சொல்லியா சார்? எல்லாத்தையும் ரிப்பீட்டடா 100 வாட்டி சொல்லியிருக்கேன். இன்ஃப்ளேஷனுக்கு 2 sides ஆஃப் தி காயின் மாதிரி வெறும் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் மட்டும் இல்ல, அதுக்கு பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸும் இருக்கு. 10 ரூபா 100 ரூபா விற்கிற பொருள் 103 ரூபா வித்தா கண்டிப்பாக அது ஒரு விதமாக அந்த ஃபேக்டரி ஓனருக்கு ஒரு ஊக்கத்தொகையாக போய் நிற்கும். அது ஊக்கத்தொகையா முடிஞ்சோடனே உடனே அது இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு அவர் எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா கொடுப்பார். எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா கொடுத்தா ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கும். ப்ரொடக்ஷன் அதிகமா இருந்தா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அதிகமா ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப பணம்
எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஏறும், எக்கனாமிக் growth ஏறும், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஏறும், எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ஏறும், இன்வென்ஷன் ஏறும், இன்னோவேஷன் ஏறும். புரியுதுங்களா? அப்புறம் ப்ராஃபிட்டும் ஏறும். சார் நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் தான் என்ன சார்? சாதாரண பொதுமக்கள் விலைவாசி பொருள் ஏறுறதுனால வாங்க முடியாது. சோஷியல் இன்ஜஸ்டிஸ், அது என்ன ஜஸ்டிஸ்? சோஷியல் இன்ஜஸ்டிஸ். லிவிங் ஸ்டாண்டர்டை குறைச்சிரும். பர்ச்சேசிங் பவர் ஆஃப் தி பீப்புள் என்ன அர்த்தம்? வாங்கக்கூடிய தகுதிய அவங்க இழக்கிறாங்க. இன்னைக்கு தக்காளி சாப்பிடலன்னா செத்தா போயிருவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. இங்க ஒரு பாயிண்ட் ஒன்னு இருக்கு பாருங்க. இட் இஸ் ஹார்ம்ஃபுல் ஃபார் கிரெடிட்டர்ஸ். இதுதான் முக்கியமான பாயிண்ட். இப்போ நான் அபிநயாக்கு 2002ல ஒரு 2 லட்ச ரூபா கடனா கொடுத்துருக்கேன். எப்பமா? 2002ல I have given 2 lakhs credit to அபிநயா. அபிநயா அதோட எஸ்கேப் போயிட்டு ஷோலிங்கநல்லூர்ல ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கியிருக்காங்க. அப்ப ஷோலிங்கநல்லூர்ல உள்ள போனீங்கன்னா 6 அடிக்கு தண்ணி நிக்கும். 6 அடிக்கு தண்ணி நிக்கும். இப்ப இருக்கு எங்கெங்கெல்லாம் ஐடி பார்க்னு போட்டிருக்கானோ அதெல்லாம் தண்ணி நிக்கிற இடம் செம்மஞ்சேரி. இந்த அம்மா போய் கப்பு சிப்பா போய் எனக்கு டும்கி கொடுத்துட்டு எங்க போயிட்டாங்க? சோழிநல்லூர்ல போயிட்டு ஒரு கிரவுண்ட் இடம் வாங்கிட்டாங்க. 2026ல அதே செம்மஞ்சேரிக்கு நான் ஏசியா இருக்கும்போது ஒரு அம்மா கம்ப்ளைண்டோட வரா. சார் எனக்கு ஒருத்தர் ஏமாத்திட்டான் சார், 10 லட்ச ரூபாய்க்கு நான் காப்பாத்துங்க சார். அம்மா அது இருக்கட்டும், நான் ஃபர்ஸ்ட் 2 லட்ச ரூபா குத்துனேன், அது எங்கன்னு கேக்குறேன். சார் 2 லட்ச ரூபா தானே சார், ஒரு செகண்ட் இருங்க சார்ன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு டக்குன்னு அந்த 2 லட்ச ரூபா எடுத்துட்டு கொடுத்துட்றான் எனக்கு. நான் உடனே அபிநயோட கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிட்டு அந்த 10 லட்ச ரூபா வரவனை அடி அடின்னு அடிச்சு உடனே அந்த பணத்தை மீட்டி குத்துட்டேன். நான் பயங்கர ஹாப்பி. அபிநயா என்ன பார்க்கல, பார்த்திருந்தா எப்பவோ கொடுத்துருப்பா அப்படின்னு நினைச்சே இந்த அம்மாவோ ஒரு தேவதையா நினைச்சுக்கிட்டு கொடுத்த காசை திரும்பி கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஆனந்தத்துல வீட்டுக்கு போறேன். அடுத்த நாள் தான் அந்த எஸ்ஐ பார்த்து சொல்றான், சார் அந்த பொண்ணு தெரியாதா சார்? உங்களுக்கு எப்பலேருந்து சார் தெரியும்னா, இல்லப்பா 24 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் ஐயா பாக்குறேன். அந்த பொண்ணுக்கு நான் 2 லட்ச ரூபா கொடுத்துருந்தேன், தேவதை போல இப்ப எனக்கு 2 லட்ச ரூபா தேவைப்படுது, கரெக்டா இப்ப கேட்ட உடனே கொடுத்துட்டாப்பா, கேட்காது என் தப்புதான்ப்பா, அந்த பொண்ணு எங்க போனான்னு தெரியலப்பா அப்படின்னு. போங்க சார், நீங்க குத்த காசுலதான் எனக்கு தெரிஞ்சு சோழிங்கநல்லூர்ல ஒரு கிரவுண்ட் வாங்கி இப்பதான் சார் 4 கோடிக்கு வித்தா. அதுல சண்டை தான் சார் அந்த 10 லட்ச ரூபா சண்டை. அப்போ அதுல இருக்கிற 2 லட்சத்தை எடுத்து உங்ககிட்ட கொடுத்தா சார், வேணா செக் பண்ணி பாருங்க அப்படின்னு. இப்ப கிரெடிட் கொடுத்தவன் யாரு? கிரெடிட் கொடுத்தவன், கடன் கொடுத்தவன் யாரு? நானு. டெபிட்டர், டெப்டார் யாரு? டெப்டார். கடன் பட்டவங்க யாரு? ஆக்சுவலி ரூல்ஸ் ஆஃப் தி தர்மா பிரகாரம், தர்மத்தின் தலைவன் தீர்ப்பு பிரகாரம் யாரு ஜெயிக்கணும், யாரு தோக்கணும்? கடன் கொடுத்தவன் ஜெயிக்கணும், கடன் வாங்கினவங்க தோக்கணும். இதுதானப்பா தர்மா. இங்க யாரு ஜெயிச்சிருக்கா? கடன் வாங்கினவங்க கோடீஸ்வர, கடன் கொடுத்தவன் ஏசியா வேலை செஞ்சுட்டு இருக்கான். எங்க மாச சம்பளம் 1 லட்ச ரூபாய்க்கு ஏசியா வேலை செஞ்சுட்டு இருக்கான். அந்த 4 கோடி யார் அடிச்சா? அபிநயா அடிச்சுட்டு போயிட்டான். இது எல்லாத்துக்கும் காரணம் இன்ஃபிளேஷன். அப்போ விலைவாசி 2 லட்ச ரூபாய் இருந்தது, அப்போ பணத்துக்கு வேல்யூ அதிகமா இருந்தது, பொருளுக்கு வேல்யூ கம்மியா இருந்தது. இப்போ பொருளுக்கு ஜாஸ்தி ஆகி பணத்துக்கு வேல்யூ கம்மியாச்சு. அவன் அந்த அம்மா அப்ப கொடுத்த 2 லட்ச ரூபா தான் இப்பயும் கொடுத்தா. இது எப்படின்னா 38 ரூபா டாலர் இருந்ததுன்னு சொன்னல, அப்ப என்கிட்ட 10,000 ரூபாய் டாலர் ஒருத்த வாங்கியிருக்கான்னு வச்சுக்கோங்க யூஎஸ்ல. 18 வருஷத்துக்கு அப்புறம் கொண்டு வந்து இந்தாடா உங்ககிட்ட வாங்கின 10,000 டாலர் ரிட்டர்ன் தரான்னு வச்சுக்கோங்க. டாலர் வேலை ஏறி இருக்கா ஏறலையா? ஏறி இருக்கா? அப்போ 10,000 ரூபாய் டாலருக்கு 10,000 டாலர் தரான். அவன் வாங்கினது 10,000, திருப்பி அவன் 10,000 தரான். ஆனா இந்தியா கணக்குல எடுக்கும்போது அது என்ன ஆகுது? 2.5 மடங்கு ஏறி இருக்கு. நான் சந்தோஷப்படுவேனா அழுவேனா? சந்தோஷப்படுவேன். அது ஓகே. ஆனா நீ அப்ப 10,000 டாலருக்கு 3,80,000 வருதுரா. இப்ப அதே 3,80,000 இந்தாடான்னு சொல்லி இந்தியா பணத்திலே கொடுத்தானா நீங்க கடுப்பாவீங்களா ஆக மாட்டீங்களா? ஆவீங்களா ஆக மாட்டீங்களா? ஆகும்ல. இதுதான் ஹார்ம்ஃபுல் டு த கிரெடிட்டர்ஸ்னா என்ன? தீமை யாருக்கு? கெடுதல் யாருக்கு?
கிரெடிட் கொடுத்தவனுக்கா கிரெடிட் வாங்கினவனுக்கா? கிரெடிட் கொடுத்தவனுக்கு. ஏன்? ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பணத்தோட வேல்யூ என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். பொருளோட வேல்யூ என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இன்ஃப்ளேஷன் ரெடியூசஸ் தி பர்ச்சேசிங் பவர். இன்ஃப்ளேஷன் அப்ப 2 லட்சம் ரூபாய்க்கு என்ன பொருள் வந்துச்சோ அந்த பொருள் இப்ப 2 லட்சம் ரூபாய்க்கு 2026ல சோழநல்லூர்ல கிடைக்காது. அதான் பர்ச்சேசிங் பவர் குறையுது. அப்ப 2 லட்சம் ரூபாய்க்கு அந்த பர்ச்சேசிங் பவர் அந்த பணத்துக்கு அதிகமா இருந்தது. அதனாலதான் 2 லட்சம் ரூபாய்க்கு என்ன பண்ணா அந்த அம்மா அந்த ஒரு கிரவுண்ட் சரத்தை வாங்கினா. அதே சோழிங்கநல்லூர்ல போயிட்டு நான் திரும்பி அதே கிரவுண்ட் வாங்கணும்னு நினைச்சேன்னா இன்னைக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 4 கோடி கொடுக்கணும். அப்ப பர்ச்சேசிங் பவர் இந்த கம்மி ஆயிருச்சா பர்ச்சேசிங் பவர் ஜாஸ்தி ஆயிருச்சா? கம்மி ஆயிருச்சு. 2 லட்சம் ரூபாய் இஸ் நாட் தி சேம் 2 லட்சம் ரூபாய் ஆஃப் 2002. 2002ல இருக்கிற 2 லட்சம் ரூபாய் பர்ச்சேசிங் பவர் ஜாஸ்தி. இப்ப இருக்கிற 2 லட்சம் ரூபாய் பர்ச்சேசிங் பவர் கம்மி. இது ஏன்? இன்ஃப்ளேஷனால. இது ஏன்? விலைவாசி ஏறினதுனால. தேங்க்யூ. See you next time.